अस्सलाम वालेकुम हाय व्यूअर्स இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது லைனிங் ப்ளவுஸ் கட்டிங்கும் ஸ்டிச்சிங்கும் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கட்டிங் வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன். தேவைப்பட்ட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், இல்ல எண்ட் கார்டுல கொடுக்குறேன், இல்ல மேல தெரிய ஐகான்ல கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ பேக் பீஸ் உடைய லைனிங் பீஸை நான் எடுத்துருக்கிறேன். இப்போ இந்த மாதிரி நம்ம கழுத்து வரைஞ்சிருந்தோம். கழுத்து பகுதியை லைனிங் ப்ளவுஸ்ல வரையும் போது கீழேயும் அந்த அச்சு விழுந்திருக்குங்க. ஸோ இப்போ விரித்து பார்த்தா உங்களுக்கு தெரியும் அந்த அச்சு எப்படி விழுந்திருக்குன்னு பாருங்கள். சப்போஸ் உங்களுக்கு லைட்டாக தான் அந்த அச்சு தெரிஞ்சுன்னா இன்னும் சாக் பீஸ் கோடில் நல்லா டார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சைடும் அந்த சைடு நல்லா டார்க் பண்ணி யூ ஷேப்பில் வரைஞ்சிக்கிட்டோம். நான் ஏன் துணியை கழுத்து பீஸுடைய எக்ஸ்ட்ராவுடைய துணி கட் பண்ண வச்சுருக்கேன்னா, நீங்கள் தைச்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணிக்கலாம். சாரீ பீஸு துணியை நான் அடியில் வச்சுருக்கேன். அதுவும் நல்ல துணி பக்கமாக பார்த்து வச்சுருக்கேங்க. இப்போ நான் மேலே லைனிங் ப்ளவுஸை நம்ம ஆல்ரெடி 1.5 இன்ச் அளவுக்கு நம்ம தையலுக்கு விட்டுருந்தோம். அதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக 2 பக்கமும் ஒரு ஆர்காட் பண்ணியிருப்போம். நம்ம அந்த 1.5 இன்ச் அளவுக்கான தையல் அளவுக்காக ஒன்று ஆர்காட் பண்ணி வச்சுருந்தோம். 1.5 இன்ச் அளவுக்கான துணி உள்ளதான் அப்படி மடங்கி உள்ளே போயிடுங்க. ஸோ அதை எப்படி மடித்து தைக்க போகிறோன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம கீழே சாரிக்கு கீழே பார்டர் இந்த மாதிரி எல்லா பட்டுப்பாடு வழியாக இருக்கட்டும், எல்லா ஒர்க்கு சாரியாக இருந்தாலும் இந்த மாதிரி கீழே ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு பிளெயினாக கொடுத்துருப்பாங்க. பார்டரோட எக்ஸ்ட்ராவாக 1/2 இன்ச் கொடுத்துருப்பாங்க. அந்த 1/2 இன்ச் எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா, இது மடக்கி தைக்கும் போது அது உள்ளே போயிடுங்க. 1/2 இன்ச்சு லைனிங் துணியை மடித்து தைக்கிறது தான் அந்த 1/2 இன்ச் கொடுத்துருப்பாங்க. லைனிங் ப்ளவுஸுடைய அர்க்காத் இடத்த இந்த ப்ளவுஸ் பீஸுடைய கரைக்கட்டை 1/2 இன்ச் இருக்குல்ல, அதுக்கு மேலே கரெக்டாக வச்சுக்கணும் அந்த லைனிங் ப்ளவுஸை. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக நம்ம அப்படியே ஒரு ஸ்டிச்சிங் பண்ணிக்கணும். இது ஃபுல்லாக நம்ம இந்த 1.5 இன்ச்சுக்கு கீழே இருக்கிற எல்லா துணி லைனிங் ப்ளவுஸாக இருக்கட்டும், அந்த 1/2 இன்ச்சு இந்த சாரீ ப்ளவுஸுடைய துணி பிட்டு துணியாக இருக்கட்டும், அதை அப்படியே மடங்கி உள்ளே போயிடுங்க. நம்ம இப்படி ஒரு ஸ்ட்ரெயிட்டாக தையல் போட்டால், இப்போ நான் தைச்சி காட்டும் போது உங்களுக்கு புரியும். இப்போ நீங்கள் இப்படி மடக்கி உள்ளே தைச்ச உடனே உங்களுக்கு பார்டர் மட்டும் கரெக்டாக ஃபினிஷிங் கரெக்டாக பேக் சைடு பார்க்கும்போது கரெக்டாக அந்த பார்டர் மட்டும் தெரியும். ஸோ அதுக்கு தான் இந்த அரக்காத் பண்ண இடத்த அந்த கரெக்டாக அந்த 1/2 இன்ச் பார்டருக்கு கரெக்டாக கீழே வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு தையல் போட்டுக்கலாம். பாருங்கள், நான் மறுபடியும் சொல்கிறேன். நான் அந்த ஸ்ட்ரெயிட்டாக அர்க்காத் பண்ண இடத்துக்கு நேராக கீழே ஒரு 1/2 இன்ச்சு சாரியுடைய ப்ளவுஸுடைய பிடி துணியில் 1/2 இன்ச் அளவுக்கு அப்படி வச்சுட்டு கரெக்டாக நான் ஸ்டிச்சிங் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு ஸ்டிச்சிங் பண்ணோன்னே உங்களுக்கு புரியுங்க. ஸ்ட்ரெயிட்டாக லைனிங் ப்ளவுஸில் அந்த ஒன்று கோடு போட்டிருந்தாலும் அதுக்கு நேரத்தை ஸ்டிச்சிங் பண்ணிட்டோம். கீழே அந்த கரெக்டில் 1/2 இன்ச் அளவு கரெக்டாக ஸ்டிச்சிங் பண்ணியாச்சு. கீழே 1.5 இன்ச் அளவுக்கு தையலுக்கான அளவு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக தையல் போட்டுட்டோம். இப்போ கழுத்து பீஸை நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ கழுத்து பீஸை தைக்கிறதுக்கு நான் அப்படியே துணியை அடித்து திருப்ப போகிறேன். இதுக்கு கழுத்து பீஸுக்காக ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு துணி எடுத்து கட் பண்ணி எதுவும் தைக்க போகிறதில்ல. ஜாக்கெட் துணிலேயே நான் அடித்து திருப்ப போகிறேன். ஸோ இந்த மாதிரி அர்ஜென்ட்டாக உள்ள தைக்கிறவங்களுக்குலாம் இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். கழுத்து பீஸ் தனியாக நம்ம ஜாயின் பண்ணணும் அவசியம் கிடையாது. இப்போ நான் ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே கழுத்து பீஸை அடித்து திருப்புற மாதிரி நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். கழுத்து பீஸை ஜாயின் பண்ணும்போது இந்த இடத்துல ஸ்டிச்சிங் பண்ணக்கூடாது. இந்த லைனில் செகண்ட் லைனில் தான் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச்சிங் பண்ணிக்கணும். ஸ்டிச்சிங் பண்ணிட்டு அப்புறமா கட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த இடத்துல ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஸ்டிச்சிங் பண்ணிட்டு வந்துடலாம். ப்ளவுஸ் பீஸ் ரொம்ப சாஃப்ட்னால நான் லைனிங் ப்ளவுஸோட அந்த ப்ளவுஸ் பீஸை நான் 2 ஷோல்டர் பக்கமும் பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தைக்கிறேன். அப்போ தான் அந்த துணி நகராமல் இருக்கும். இப்போ நம்ம அந்த செகண்ட் தையல் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக அந்த யூ ஷேப்லேயே நம்ம ஸ்டிச்சிங் பண்ணிக்கலாம். பின் குத்துனதுனால எனக்கு நகராமல் துணி அப்படியே இருக்குங்க. நான் அப்படியே ஸ்டிச்சிங் பண்ண ஈஸியாகவும் இருக்குது. செகண்ட் லைனில் அப்படியே நான் ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச்சிங் பண்ணிக்கிட்டேன். ஸ்டிச்சிங் பண்ணதோட 1/2 இன்ச் அளவுக்கு எக்ஸ்ட்ராவாக நம்ம சுற்றி நம்ம மார்க் பண்ணி வச்சோம்ல, அதுலேயே தான் நம்ம கட் பண்ணணும். ஸோ நம்ம ஸ்டிச்சிங் பண்ண இடத்துல கட் பண்ணிடக்கூடாது. ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு கேப் விட்டுட்டு அப்படியே சுற்றி ரவுண்டு ஷேப்பில் அப்படியே கட் பண்ணிக்கோங்க. இப்போ 1/2 இன்ச்சு கேப் விட்டு நம்ம கட் பண்ணதில் சைடில் அர்க்காத் பண்ணிக்கணும். இந்த 1/2 இன்ச்சு கேப் விட்டு கட் பண்ணோம்ல, இந்த சைடில் அர்க்காத் பண்ணிக்கோங்க. தையலில் படாத அளவுக்கு கட் பண்ணுங்க. எதுக்காக இந்த இடத்துல அர்க்காத் பண்ணுறோன்னா, நம்மளுக்கு துணியை திருப்பும் போது லைனிங் ப்ளவுஸை திருப்பும் போது உங்களுக்கு வளைவு கொடுத்து நல்லா ஃபினிஷிங் நல்லா இருக்கும். அதுக்காக தான். கழுத்து பீஸும் தைச்சிட்டோம், கீழ்ப்பகுதியும் தைச்சிட்டோம். இப்போ நம்ம லைனிங் துணியை அப்படி உள்ளே விட்டுட்டு அப்படியே லைனிங் துணியை திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ
இப்போ நல்லா துணியை நல்லா லெவலாக இழுத்து விட்டுட்டு இப்போ பதிவு தையல் போட போகிறோம் ப்ளவுஸ் பீஸில். இந்த மாதிரி நீங்கள் பதிவு தையல் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு லைனிங் துணி நகராமல் ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே ஸ்டிப்பாக நிற்குங்க. பேக் சைடு இருக்கும். கழுத்து பீஸுக்குன்னு எக்ஸ்ட்ராவாக எதுவும் துணி கொடுத்து நம்ம தைக்க போகிறதில்ல. இப்போ நம்ம தைக்க போகிற தையல் தான் நம்ம கழுத்து பீஸ் மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக யூ ஷேப்பில் இருக்க போகுது. ஸோ இப்போ தைக்கும்போது நல்லா பார்த்து ஸ்ட்ரெயிட்டாக தைங்க. ஓர தையல் தான் தைக்கணும். முன்னும் பின்னுமாக தைச்சிடாதீங்க. கரெக்டாக லெவலாக தைச்சிங்கன்னா உங்களுக்கு பார்க்க பேக் சைடு ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும். கழுத்து பீஸு தைக்கும்போது துணியை இந்த மாதிரி லைட்டாக இழுத்துட்டு தைங்க. ஏன்னா வந்து இது துணி வந்து சாஃப்டான ப்ளவுஸ் பீஸு. ஸோ அதனால் இது தைக்கிறது ரொம்ப கஷ்டம். கொஞ்சம் லூஸ் கொடுத்து தைச்சோம்னா சுருக்க வந்துடுங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி துணியை நல்லா இழுத்து விட்டு தைங்க. தைக்கும்போது ஓரத்தையில் தான் இருக்கணும். ஸோ தையல் ஒரே லெவலாக இருக்கணுங்க. அந்த ஓரத்தையில் கரெக்டாக லைனிங் உள்ளே போகிற மாதிரியும் மேலே வந்து ப்ளவுஸ் பீஸ் தேடுற மாதிரி கரெக்டாக தைக்கணும். இன்னும் கொஞ்சம் லைனிங் வெளியே தர்ற மாதிரி தைச்சிட்டிங்கன்னா அசிங்கமாக இருக்கும் பேக் சைடு பார்க்கும்போது. ஸோ நல்லா துணியை கீழே லைனிங் ப்ளவுஸு கீழே பக்கம் போகிற மாதிரியும் மேலே துணி ப்ளவுஸ் பீஸ் தர்ற மாதிரி மட்டும் தைக்கணும். யூ ஷேப்பு கிட்ட வரும்போது நம்ம யூ ஷேப் மாதிரியே வச்சு அப்படியே தையல் ஓர தையல் போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஷேப்பு நல்லா யூ ஷேப் மாதிரி கரெக்டாக இருக்கும். ஸ்ட்ரெயிட்டாக வச்சு தையல் தைச்சிங்கன்னா ஒரு ஸ்ட்ரெயிட்டிங் பா மாதிரி ஒரு மாதிரி அசிங்கமாக தெரியும். ஸோ அந்த யூ ஷேப்பு பெண்டு வர இடத்துல வந்து நீங்கள் நல்லா யூ ஷேப் மாதிரி வச்சுட்டு வளைச்சிட்டு தைங்க. அப்போ தான் சூப்பராக வந்து உங்களுக்கு ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஷோல்டர் வரைக்கும் நம்ம தைச்சிட்டோம். அந்த ஷோல்டர்லேருந்து இந்த ஷோல்டர் வரைக்கும் அப்படியே ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள் கழுத்து பீஸு யூ ஷேப் மாதிரி ஷேப்பாக அழகாக இருக்குது பாருங்கள். மேலே எப்படி கழுத்து பீஸுக்கு பதிவு தையல் போட்டோமோ அதே மாதிரி கீழேயும் பதிவு தையல் போட்டுக்கணும். லைனிங் ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் கூட வெளியே தெரியாத அளவுக்கு கீழே நல்லா மடிச்சுட்டு அப்படியே பதிவு தையல் போடணும். மேலே பார்க்கும்போது ப்ளவுஸ் பீஸ் மட்டும் தான் தெரியணும். லைனிங் பீஸ் கொஞ்சம் கூட வெளியே தெரியாத அளவுக்கு கீழே பதிவு தையல் போட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தைக்கும்போது பார்டர் மட்டும் நல்லா பளிச்சுன்னு நல்லா அழகாக தெரியும். ஏற்கனவே சொன்ன மாதிரி லைனிங் பீஸ் 1.5 இன்ச் அளவு உள்ளே போயிடுச்சு. ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு சாரிக்கான பார்டர் துணியும் நல்லா உள்ளே போயிடுச்சு பாருங்கள். ஸோ இப்போ ஃபினிஷிங் சூப்பராக இருக்குது. இப்போ லைனிங் ப்ளவுஸ் சைடு வந்து திருப்பிட்டு சுற்றி வந்து ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு தையல் போட்டுக்கோங்க. ஷோல்டர்லேருந்து ஜாயின் பண்ணிவிட்டு அந்த ஷோல்டர் வரைக்கும் அப்படியே சுற்றி வந்து ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு அப்படியே தையல் போட்டே வாங்க. இந்த மாதிரி சுற்றி தையல் போடும்போது உங்களுக்கு லைனிங் ப்ளவுஸ் வந்து ஃப்ரண்ட் சைடு தெரியாமல் இருக்கும். துணியும் நகராமல் இருக்கும். இந்த மாதிரி சுற்றி வந்து தையல் போட்டுக்கோங்க. 1/4 இன்ச் அளவுக்கு தான் நான் தையல் போட்டு வரேன். ஒரு பக்கம் இருக்கிற ஷோல்டர் சைட்லேருந்து ஃபுல்லாக வந்து நம்ம கவர் பண்ணி தைச்சிட்டோம். இப்போ இந்த பக்கம் ஷோல்டர்லேருந்து அதே மாதிரி கவர் பண்ணி ஃபுல்லாக தைச்சிக்கோங்க. கால் இன்ச் அளவுக்கு அப்படியே சுற்றி வந்து தைச்சிட்டோம். இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா உள்ள துணியை வந்து ப்ளவுஸ் பீஸுடைய துணியை வந்து அப்படியே கட் பண்ணிக்கணும். தையலை கட் பண்ணக்கூடாது. லைனிங் பீஸ் வந்து எது வரைக்கும் முடியுதோ அதே பீஸை வந்து ப்ளவுஸ் பீஸ்லையும் எக்ஸ்ட்ரா உள்ள துணியை அப்படியே சேமாக அதே ஷேப்புக்கு கட் பண்ணணும். யூ ஷேப்பு அந்த மாதிரியே அப்படியே லைனாக சுற்றி வந்து வளைச்சி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு நான் காட்டுறேன் பாருங்கள். 4 இன்ச் அளவுக்கு தைச்சோம். அந்த தையல் அப்படியே இருக்குது. அது பக்கத்தில் தான் அப்படியே சுற்றி கட் பண்ணணும். ஸோ நமக்கு தையலை வந்து கட் பண்ணிடக்கூடாது. பாருங்கள் சுற்றி எவ்வளோ லெவலாக கட் பண்ணியிருக்கேன். லைனிங் ப்ளவுஸை வந்து ப்ளவுஸ் பீஸோட ஜாயின் பண்ணிட்டேங்க. கழுத்து பீஸ் அவ்வளோதாங்க. இப்போ நான் லைனிங் ப்ளவுஸை அடித்து திருப்பினால நான் கழுத்து பீஸ் இதுக்காக தனியாக தைக்கணும் அவசியம் கிடையாது. ஸோ ஃபினிஷிங் சூப்பராக இருக்குது பாருங்கள். கழுத்து பீஸ் நல்லா அப்படியே ஓர தையல் மாதிரி பதிவு தையல் போட்டோம்னா சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம பேக் பீஸை ஓரளவுக்கு பாதி முடிச்சிட்டோம். இப்போ நம்ம 2 சைடு வந்து நம்ம 4.5 இன்ச் அளவுக்கு உயரம் வந்து பிடிப்போம்ல, அதாவது சைடில் வந்து 1/2 இன்ச் அளவுக்கு கட்டிங்கில் விட்டோம்ல, அந்த தையலை இப்போ நம்ம பிடிக்க போகிறோம். லைனிங் ப்ளவுஸ் பக்கமாக திருப்பிட்டு தான் நம்ம அந்த தையல் தைக்கணும். இப்போ நம்ம இந்த 2 மேலே இருக்கிற ஷோல்டரையும் கீழேயும் அப்படியே லெவலாக வச்சுட்டு ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. உயரம் வந்து ஒரு 4.5 இன்ச் அளவுக்கு டேப்பில் மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா எனக்கு அளவு ஜாயிட்டில் 4.5 இன்ச் அளவுக்கு தான் உயரம் இருக்குது. அதே அளவுக்கு நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ அப்படியே வந்து ஸ்ட்ரெயிட்டாக தையல் போட்டுக்கோங்க. கீழே தையல் ஆரம்பிக்கும் போது நல்லா ஓட்டி விட்டுக்கோங்க. 2-3 வாட்டி ஓட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அப்படியே வந்து ஷார்ப்பாக வந்து தையல் போட்டுக்கோங்க. உள்ளே வந்து துணி வந்து 2 லைனிங் துணியும் அந்த ப்ளவுஸ் பீஸ் துணியிலையும் தையல் படுதான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா ஒரு நேரம் லைனிங் ப்ளவுஸில் தையல் படும், ப்ளவுஸ் பீஸில் வந்து தையல் படாமல் இருக்கும். அதனால் தையல் வந்து 2 துணிலையும் படுதான்னு பார்த்துட்டு கை வச்சு பார்த்து செக் பண்ணிவிட்டு அப்புறம் தையல் போடுங்க. ஏன்னா இது வந்து பூனம் கிளாத்து சாரினால கொஞ்சம் வலிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் வந்து தைச்சிட்டு 4 இன்ச் அளவுக்கு தையல் 2 பக்கம் விழுந்திருக்கான்னு பார்த்துட்டு கை வச்சு அழுத்தம் கொடுத்துக்கோங்க இந்த மாதிரி. இப்போ அதே மாதிரி நம்ம இந்த சைடும் வந்து ஷோல்டர் கரெக்டாக லெவலாக வச்சுட்டு கீழேயும் லெவலாக மடிச்சுட்டு 1/2 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு உயரம் வந்து 4.5 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ தையல் வந்து 2 தையல் போட்டுக்குவோம்.
அப்போ தான் தையல் பிரிஞ்சு வராமல் இருக்கும். எல்லாத்துக்கும் அந்த சைடும் இந்த சைடும் 2 தையல் போட்டுக்கோங்க. இப்போ நான் 2 தையல் போடுறத காட்டில் நான் ஒரே ஒரு தையல் போட்ட மாதிரி காட்டியிருக்கேன். ஆனால் நீங்கள் 2 தையல் போட்டுக்கோங்க. தைச்சிட்டு இப்படி பேக் சைடு பார்க்கும்போது 4 இன்ச் அளவுக்கு டேப்பில் 2 பக்கம் தையல் விழுந்திருக்கான்னு பார்த்துட்டு பேக் பீஸை ஃபினிஷிங் பண்ணிக்கோங்க. தைச்சதுக்கப்புறம் கை விட்டு இந்த மாதிரி அந்த ஷார்ப்பான இடத்துல அழுத்தம் கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அழுத்தம் கொடுக்கும்போது உங்களுக்கு அந்த தையல் வந்து கரெக்டாக ஸ்டிப்பாக நிற்கும், இல்லைன்னா பிரிஞ்சு வந்துடும் தையல். ஸோ இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து பார்க்கும்போது தையல் பிரியாமல் இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ பேக் பீஸை தைச்சிட்டு இந்த மாதிரி தான் செக் பண்ணணும். நீங்கள் கண்டிப்பாக நான் சொன்ன ஒவ்வொரு டிப்ஸும் ஃபாலோ பண்ணி நீங்கள் தைச்சிங்கன்னா ஃபினிஷிங் செம்மையாக இருக்கும். இப்போ பேக் பீஸு நம்ம தைச்சிட்டோம். இப்போ ஃப்ரண்ட் பீஸ் வந்து நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். 2 பீஸுக்கும் அதே மாதிரி தான். நம்ம கழுத்து பீஸ் எதுவும் எக்ஸ்ட்ராவாக ஜாயின் பண்ண போகிறதில்ல. நம்ம லைனிங் ப்ளவுஸில் அடித்து திருப்ப போகிறோம். நம்ம ஏற்கனவே பேக் பீஸில் எப்படி கழுத்து தைச்சோமோ அதே மாதிரி தான் இந்த துணியும் வச்சு அடித்து திருப்ப போகிறோம். இப்போ சுற்றி வந்து நம்மளுக்கு இப்போ ப்ளவுஸ் பீஸ் துணி வந்து 1/2 இன்ச் அளவுக்காவது இருக்கிற மாதிரி வச்சுட்டு நம்ம தையல் ஸ்டார்ட் பண்ணுவோம். இல்லைன்னா தைச்சதுக்கப்புறம் பின்னும் லைனிங் ப்ளவுஸ் வந்து முன்னாடி ஃப்ரண்ட் பீஸில் தெரியும். ஸோ அதனால் சுற்றி வந்து 1/2 இன்ச் அளவுக்கு துணி இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தைக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ நான் பின்னு குத்திக்கிறேன். ஏன்னா ஷோல்டர் பகுதி நகராமல் இருக்கும்ல, அதுக்காக பின்னு குத்திக்கிறேன். கழுத்து பீஸ் அதே மாதிரி தான், அதே லைனில் செகண்ட் லைனில் தான் நம்ம வந்து தையல் ஆரம்பிக்கணும். செகண்ட் லைனுடைய 1/2 இன்ச்சு வந்து நம்ம அர்க்காட் பண்ணிக்கலாம். ப்ளவுஸ் துணி நல்ல பக்கமாக பார்த்துட்டு அடிப்பகுதியில் வச்சுட்டு மேலே லைனிங் துணியை வந்து அப்படியே வச்சு தைக்கணுங்க. இப்போ அந்த லைன்லேயே நம்ம தையல் போட்டுட்டோம். இப்போ சுற்றி வந்து 1/2 இன்ச் அளவுக்கு விட்டுட்டு கட் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம மீதி இருக்கிற அந்த 1/2 இன்ச்சு துணியில் எக்ஸ்ட்ராவாக அர்க்காட் பண்ணிக்கணும். தையலில் பற்றக்கூடாதுங்க. அப்படியே 1/2 இன்ச் அளவுக்கு அர்க்காட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் பின்னெல்லாம் எடுத்துட்டு லைனிங் ப்ளவுஸை இப்படி மேலாப்பில் எடுத்து விட்டுக்கிறேன். இப்போ நம்ம தைச்ச இடத்துல வந்து இப்போ ஓரத்தையில் அதாவது பதிவு தையல் போட்டுக்கலாம். இப்போ நான் ஏற்கனவே அதே சொன்ன மாதிரி தான் இதுலேயும் அதே மாதிரி ஓரத்தையல் கரெக்டாக போட்டால் அழகாக இருக்கும் கழுத்து பீஸு. ஸோ பதிவு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பிக்கலாங்க. லைனிங் துணியை அந்த ப்ளவுஸ் பீஸ் பின்னாடியே திருப்பிட்டு இப்போ ப்ளவுஸ் பீஸை முன்னாடி வச்சுக்கணும். இப்போ நம்ம ப்ளவுஸ் பீஸில் வந்து பதிவு தையல் போடலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம லைனிங் ப்ளவுஸில் பதிவு தையல் போட்டோம். இப்போ ப்ளவுஸ் பீஸில் வந்து அப்படியே பதிவு தையல் போட்டுக்க போகிறோம். இது வந்து கரெக்டாக ஓரத்தையல் கரெக்டாக போடுங்க. இப்போ பார்க்கும்போது ஃப்ரண்ட் சைடு அப்போ தான் நீட்டாக அழகாக இருக்கும் கழுத்து பீஸு. ஸோ இது நம்ம கழுத்து பீஸுக்குன்னு எக்ஸ்ட்ரா எதுவும் துணி தைக்கல. ஸோ இதுதான் கழுத்து பீஸாக நம்ம அப்படியே வச்சு அடித்து திருப்புறதுனால இதுதான் கழுத்து பீஸ் ஃப்ரண்ட் பக்கம் அழகாக தெரியும். ஸோ பார்த்து அழகாக நீட்டாக தைச்சிக்கோங்க. இப்போ பதிவு தையல் போட்டோன்னே எவ்வளோ அழகாக நீட்டாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம லைனிங் ப்ளவுஸ் பக்கம் திருப்பிட்டு சுற்றி வந்து ஏற்கனவே பேக் சைடு எப்படி 1/4 இன்ச் அளவுக்கு சுற்றி தைச்சோமோ அதே மாதிரி ஷோல்டர்லேருந்து ஜாயின் பண்ணி தைக்க ஆரம்பிங்க. ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு தான் தைக்கணும். 1/2 இன்ச் அளவுக்குலாம் தைக்கக்கூடாது. ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு தைங்க. ஏன்னா நம்ம ஜாயின் பண்ணும்போது அப்புறம் அந்த தையல் தெரியும் அசிங்கமாக 1/2 இன்ச் அளவுக்கு தைச்சிங்கன்னா. அதனால் சுற்றி வந்து 1/4 இன்ச் அளவுக்கு அப்படியே தைச்சிட்டு வாங்க. 2 பக்கமும் வச்சு தைக்கலாங்க. பேக் சைடு தான் தைக்கணும் கிடையாது. 2 சைடு நல்லா க்ளீனாக தைச்சின்னா அழகாக அப்படியே வச்சு தைக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு சுருக்கங்கள்லாம் வராமல் இருக்கும் ஃப்ரண்ட் சைடு வச்சு தைக்கும்போது. ஸோ எனக்கு வந்து இது கண்ணாடியாக இருக்கிறதுனால எனக்கு அப்படியே லைனிங் ப்ளவுஸ் எது வரைக்கும் தெரியுது அப்படியே வச்சு நான் ஸ்டிச்சிங் பண்ணிக்கிறேன். சுற்றி தைச்சாச்சு. இப்போ எக்ஸ்ட்ரா உள்ள பீஸ் உடையதை கட் பண்ணிக்கலாம். லைனிங் ப்ளவுஸோட எக்ஸ்ட்ராவோட துணிலாம் இருக்குல்ல அதை மட்டும் கட் பண்ணால் போதும். தையலை கட் பண்ணிடாதீங்க. 2 பீஸை ஒரு பகுதி நம்ம தைச்சிட்டோம். ஒரு பகுதி இப்போ தைக்க போகிறோம். அதே மாதிரி தான் லைனிங் ப்ளவுஸ் துணியை விட ப்ளவுஸ் பீஸ் ஒரு துணியை வந்து சுற்றி வந்து 1/2 இன்ச் அளவு எக்ஸ்ட்ரா இருக்கணும். சுற்றி பின்னு குத்திட்டு இப்போ நம்ம 1/2 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி வந்து அதில் தான் நம்ம மார்க் பண்ணியிருந்தோம். ஒரு பீஸில் மார்க் பண்ணியிருந்தோம். இதில் வந்து லைட்டாக அச்சு விழுந்திருக்கு. அது மேலே நான் மார்க் பண்ணிக்கிறேன். தைக்க ஆரம்பிக்கலாம். இப்போ அந்த தையலில் தைச்சிட்டு நம்ம அப்படியே கட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா உள்ள பீஸ்லாம் இப்போ கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 1/2 இன்ச்சில் வந்து சுற்றி வந்து அர்க்காட் பண்ணிக்கலாம். அர்க்காட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம பின்னெல்லாம் எடுத்துட்டு லைனிங் துணியை அந்த பக்கமாக திருப்பிட்டு ஒரு பதிவு தையல் போட்டுக்கலாம். இப்போ பதிவு தையல் போட்டாச்சு. பதிவு தையலுக்கு அப்புறம் இப்போ நம்ம லைனிங் துணியை மேலாப்பில் எடுத்து விட்டுட்டு இன்னும் ஒரு பதிவு தையல் போட்டுக்கலாம். இப்போ லைனிங் சைடாக திருப்பிட்டு வந்து சுற்றி வந்து 1/4 இன்ச் அளவுக்கு சுற்றி வந்து தைச்சிக்கணும்.
ஃப்ரண்ட் சைடு வந்து லைனிங் துணி வராத அளவுக்கு இப்போ சுற்றி வந்து 1/4 இன்ச் அளவுக்கு சுற்றி தைச்சிக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு துணி பொறுமையாக காட்டினேன், 2வது துணி வந்து இப்போ வீடியோ லென்த்தாக போகிறதுனால ஸ்பீடாக தைச்சி காட்டுறேன். அவ்வளோதாங்க, சுற்றி வந்து 1/4 இன்ச் அளவுக்கு தைச்சிட்டேன். ஆனால் கழுத்து பகுதிக்கிட்ட தைக்கக்கூடாது. இப்போ எக்ஸ்ட்ரா உள்ள பீஸ்லாம் வந்து சுற்றி வந்து கட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் பீஸுக்கு 2க்குமே வந்து லைனிங் துணியை நம்ம அட்டாச் பண்ணிட்டோம். 3 டாட்டை வந்து நம்ம தைக்க வேண்டியது தான். இப்போ கப்பு ஷேப் தான் நம்ம தைக்க போகிறோம். தைக்கிறதுக்கு முன்னாடி ஐப்பட்டி சைடு வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஐப்பட்டி ஊக்குப்பட்டிக்கிட்டு தான் சைடில் வந்து ஜாயின் பண்ணணும். ஆம்கோல் சைடுக்கிட்ட ஜாயின் பண்ணிடாதீங்க, மாற்றி தைச்சிட்டா ப்ராப்ளம் ஆகிடும். இப்போ நம்ம அதுக்கு முன்னாடி வந்து 2 துணியும் ஒன்றா போட்டு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா உள்ள பீஸாக இருந்தால் கூட கட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நம்ம கரெக்ஷன் பண்ணிக்கிட்டால் ஒன்றும் பிரச்சனை வராது. ஒரு துணி பிரிண்ட் இறக்கமாக இருந்தால் கூட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கூட நம்ம கட் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் வராதுங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறமா கப் ஷேப்பை வந்து இப்போ தைக்க ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரண்ட் துணியை ஒன்று எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பீஸை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ ஆல்ரெடி நம்ம மார்க் பண்ணி வச்சுருந்தோம் 3 டாட்டில், இல்லை சென்டர் பாயிண்ட் வந்து இதுதான். அப்படியே பிடிச்சிட்டு இப்படி மடக்கிடணுங்க. மடக்கணுன்னே இந்த பக்கம் 1.5 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ண இடத்துல வந்து தையல் போட போகிறோம். அதுக்கு முன்னாடி உயரம் வந்து 3 இன்ச்சு வச்சோம். அந்த 3 இன்ச்சு கிட்ட கரெக்டாக வந்து நல்லா ஷார்ப்பாக இந்த மாதிரி மடக்கி விட்டுக்கோங்க. 1.5 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணல அந்த இடத்த இந்த மாதிரி சமோசா மாதிரி மடக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி மடக்கும் போது பட்டிக்கிட்டு தைக்கும் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம சமோசா மாதிரி மடிச்சுட்டு ஒரு ஸ்ட்ரெயிட்டாக தையல் போட போகிறோம். நீங்கள் இந்த மாதிரி மடிக்காமல் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக தையல் போட்டிங்கன்னா உங்களுக்கு பட்டி ஜாயின் பண்ணும்போது கன்ஃபியூஸ் ஆகும் எந்த பக்கம் மடக்குறதுன்னு. நீங்கள் ஆரம்பத்தில் நீங்கள் இந்த மாதிரி மடக்கி தைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பட்டி தைக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி தைக்கும்போது இந்த இடத்துல அப்படியே பட்டியை ஜாயின் பண்ணலாம், டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. அதில் இன்னும் நான் 2 தையல் போட்டுக்கிறேன், அப்போ தான் பிரிஞ்சு வராமல் இருக்கும். எல்லாத்துக்குமே 2 தையல் தான் போடணும். தைச்சிட்டு இந்த மாதிரி நல்ல அழுத்தம் கொடுத்துக்கணும். இப்போ நம்ம ஐப்பட்டிக்கிட்ட நம்ம மார்க் பண்ணது இந்த மாதிரி மடக்கிட்டு கீழே ஒரு 1/4 இன்ச்சிலேருந்து அப்படியே அந்த பாயிண்ட் பண்ண இடத்துல வந்து ஷார்ப்பாக முடிக்கணுங்க. இதுவும் 2 தையல் போட்டுக்கோங்க. கீழேயும் ஐப்பட்டிக்கிட்டே இப்போ நம்ம தைச்சிட்டோம். இப்போ நம்ம ஆம்கோல் சைடுக்கிட்ட பிடிக்க போகிறோம். ஆம்கோல் சைடில் ஆள்களையும் மார்க் பண்ணதை அப்படியே வந்து பிடிச்சிட்டு 1/4 இன்ச் அளவுக்கு அப்படியே தையல் போட்டுட்டு ஷார்ப்பாக வந்து முடிச்சுக்கிறோம். அந்த பாயிண்டில் வந்து ஷார்ப்பாக முடிக்கணும், கூடாப்பாக தான் முடிக்கணும், தடியாக போட்டுறாதீங்க. அப்போ ஜாயிண்ட் நல்லா ஃபினிஷிங் நல்லா இருக்காது. நல்லா ஷார்ப்பாக வேணும்னா இந்த மாதிரி நல்லா கூர்மையாக முடிக்கணும். நான் 2 தையல் போட்டுக்கிறேங்க. எல்லாத்துக்குமே 2 தையல் தான் போட்டுக்கணும். டாட்டு இடத்துல மட்டும் நீங்கள் 2 தையல் போட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த தையல் விடாமல் இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம அப்படி கை வச்சு பார்க்கும்போது 3 அக்குன மாதிரி தெரியணும். அடுத்து இது வந்து நான் மார்க் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இதில் மார்க் பண்ணலை, இப்போ நான் மார்க் பண்ணி காட்டுறேன் எப்படி மார்க் பண்ணணுன்னு. இப்போ நான் டேப் எடுத்துக்கிறேங்க. இப்போ நம்ம ஐப்பட்டியிலேருந்து இந்த சைட்லேருந்து அந்த ஐப்பட்டியிலேருந்து இந்த பக்கமாக ஒரு 2.5 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. அந்த 2.5 இன்ச்சிலேருந்து ஒரு 3 இன்ச் அளவுக்கு இப்படி மார்க் பண்ணிக்கணும். இப்போ 3 இன்ச்சில் சென்டர் பாயிண்ட்டு 1.5 இன்ச்சு அதை மார்க் பண்ணிக்கோங்க. உயரம் வந்து ஒரு 3 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. அந்த உயரத்தை வந்து இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு ஸ்ட்ரெயிட்டாக வந்து கோடு கிழிச்சிக்கோங்க. அந்த 1.5 இன்ச்சையும் அந்த 3 இன்ச்சு உயரத்தையும் சென்டராக மார்க் பண்ணிவிட்டு அந்த 3 இன்ச்சுக்கு மேலே ஒரு 1.25 இன்ச் அளவுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வந்து மார்க் பண்ணிவிட்டு சென்டர் பாயிண்ட் கிடச்சிரும். இந்த சைடு ஐப்பட்டி சைடும் அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். அதே 1.25 இன்ச் அளவுக்கு தான் மார்க் பண்ணணும். இந்த சைடு வந்து அதுக்கு நேராக வந்து பாயிண்ட் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். சென்டர் பாயிண்ட் ஐப்பட்டிக்கிட்டையும் கிடச்சிருச்சு. இப்போ அப்படியே நம்ம ஜாயின் பண்ணிடலாம். இப்போ நம்ம இந்த சைடு 1.25 இன்ச்சு மார்க் பண்ண மாதிரி அதே மாதிரி அந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து நம்ம மேலே வந்து நேராக அந்த பாயிண்ட் மார்க் பண்ணிவிட்டு இங்கே 1.25 இன்ச்சு அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இப்படி தான் 3 டாட் மார்க் பண்ணணும். ஸோ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி மார்க் பண்ணால். இப்போ நம்ம 1/4 இன்ச் இந்த சைடு வந்து ஒரு 1/4 இன்ச் அளவு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த பக்கமும் ஒரு 1/4 இன்ச் அளவு மார்க் பண்ணி அப்படியே அந்த ஷார்ப்பாக அந்த இது பாயிண்ட்லேயே ஜாயின் பண்ணிக்கணும். இதுவும் அதே மாதிரி தான் 1/4 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணி அப்படியே ஷார்ப்பாக அதிலே முடிச்சிடணும். இந்த பக்கம் 3 இன்ச் அளவுக்கு நம்ம கீழே வந்து மார்க் பண்ணோம்னால அதை வந்து பாயிண்டில் வந்து ஜாயின் பண்ணிடணும். இந்த பக்கம் 2.5 இன்ச் அளவுக்கு கைப்பட்டியிலேருந்து மார்க் பண்ணாலும் அந்த இடத்துல அப்படியே மார்க் பண்ணி சைடில் மார்க் பண்ணிடணும். இப்போ சென்டர் பாயிண்ட் பிடிச்சி நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் பார்த்து தைச்சோம்ல அதே மாதிரி தான் இந்த சென்டர் பாயிண்ட் பிடிச்சி இந்த மாதிரி சமோசா மாதிரி மடக்கிட்டு ஒரு ஸ்ட்ரெயிட்டாக தையல் போட போகிறோம். அப்படியே இன்னொரு தையலும் அப்படியே மேலே போட்டுக்கணும். 2 தையல் போட்டுக்கிட்டோம். போட்டுட்டு இப்போ நம்ம
பிடிச்சு பார்க்கும்போது உயரம் வந்து நம்ம கரெக்டாக வந்து தைச்சிருக்கோமான்னு கூட நீங்கள் டேப் வச்சு செக் பண்ணி பார்க்கலாம். கை வச்சு அழுத்தம் கொடுத்துட்டு இப்போ நீங்கள் அதிலேருந்து இப்படி வச்சு பார்க்கும்போது உயரம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஐப்பட்டி தைக்கலாம். அதே மாதிரி தான் சென்டர் பாயிண்ட்டை பிடிச்சிட்டு 1/4 இன்ச் அளவுக்கு அப்படியே தைச்சிடணும். 2 வாரி தைக்கணுங்க. எல்லாமே 2 தையல் தான் போடணும். அதே மாதிரி ஆம்கோல் சைடு சென்டர் பாயிண்ட்டை பிடிச்சிட்டு 1/4 இன்ச் வந்து தைச்சிட்டு அப்படியே வந்து கூடாப்பாக வந்து அதில் ஜாயின் பண்ணிடணும். அந்த சென்டர் பாயிண்டோட 2 தையல் போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம கை வச்சு அழுத்தம் கொடுக்கும்போது உங்களுக்கு அக்குன மாதிரி தெரியணும். நல்லா கப்பு ஷேப் நல்லா ஷார்ப்பாக இருக்கும். 2 பீஸ் ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ கைப்பகுதி வந்து ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ கைப்பகுதிக்கு வந்து நம்ம ஜாக்கெட் பீஸ் துணி வந்து கம்மியாக இருக்குது. இப்போ ஜாக்கெட் பீஸ் துணிக்கு வந்து நம்ம ஒட்டு கொடுக்கணும். இப்போ பாருங்கள், நான் வச்சு காட்டுறேன் பாருங்கள். இப்போ நம்ம மார்க் பண்ணி லைனிங் பீஸ் கட் பண்ண அளவு வந்து 2 சைடும் 1.5 இன்ச் அளவுக்கு துணி நம்மளுக்கு கம்மியாக இருக்குது பாருங்கள். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணால் இதுக்கு 2க்கும் வந்து ஜாக்கெட் பீஸு துணியை வந்து நம்ம ஒட்டு கொடுக்கணும். இப்போ நம்ம லைனிங் பீஸை அப்புறமா ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒட்டு பீஸை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கீழே வந்து நல்ல துணி வச்சுக்கணுங்க. நல்ல பக்கமாக பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஒட்டு கொடுக்குற துணியை வந்து கெட்ட பக்கமாக திருப்பிட்டு அந்த மேலே வைக்கணுங்க அந்த துணியை. இப்போ நம்ம இந்த சைடில் வந்து அப்படியே வந்து ஒரு 1/2 இன்ச் அளவு தைச்சிட்டு இப்போ திருப்பி பார்க்கும்போது நல்ல பக்கமும் கரெக்டாக வந்துடும். ஸோ இப்படி தான் ஜாயின் பண்ணணும் ஒட்டு கொடுக்குறதா இருந்தால். இப்போ பாருங்கள், இப்போ நான் கீழே வந்து நல்ல பீஸ் துணி அப்படியே நல்ல துணி பக்கமாக வச்சுருக்கேன். மேலே வைக்கிற துணி வந்து கெட்ட பக்கமாக திருப்பிட்டு இப்போ நம்ம ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்து தையல் போட போகிறேன். 1/2 இன்ச் அளவுக்கு நான் அப்படியே தைச்சிட்டேங்க. இப்போ அப்படியே துணியை திருப்பி போட்டால் நல்ல பக்கம் ஒன்று சேர்ந்துடும். இப்போ இந்த மாதிரி திருப்பிட்டு அது ஓரத்தையில் போட்டுக்கணுங்க. ஓரத்தையில் அந்த தையல் போட்டிருந்தால அதே ஓரத்தையில் ஓரமாக போட்டுட்டு அதுக்கப்புறம் பக்கத்தில் வந்து ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு பதித்தையல் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஓரத்தையல் போட்டுக்கலாம். இந்த மாதிரி போடும்போது துணி வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கும். ஸோ ஓரத்தையல் போட்டுக்கோங்க. இப்போ அது பக்கத்திலே வந்து நீங்கள் ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு பக்கத்திலே தையல் போட்டுக்கோங்க. அந்த துணி வந்து உங்களுக்கு தூக்கிட்டு இருக்காது. பதித்தையல் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் தைச்சிங்கன்னா 2 வாரி தைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு துணி பிரிஞ்சும் வராது. பேக் சைடு ஃப்ரண்ட் சைடு ஒரே சேம் அளவுக்கு நம்மளுக்கு ஒட்டு கொடுத்த மாதிரி தெரியாதுங்க. உங்களுக்கு பார்க்க நீட்டாகவும் இருக்கும். துணி வந்து ஜாயின் பண்ண மாதிரி அவ்வளோ தெரியாது. இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த இடத்துலையும் பதிஞ்சிருக்கு. பேக் சைடு பார்க்கும்போது அப்படியே பதிஞ்சிருக்கும் பாருங்கள். பேக் சைடும் பாருங்கள் அப்படியே பதிவு தையல் மாதிரி 2மே ஒரே மாதிரி பக்கமாக பதிவு தையல் போட்ட மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஒட்டு கொடுக்கணும். இந்த சைடு நம்ம ஒட்டு கொடுத்துட்டோம். அதே மாதிரி இந்த சைடும் அதே மாதிரி ஒட்டு கொடுக்கணுங்க. இப்போ நம்ம ஒட்டு கொடுக்குற துணி வந்து கெட்ட பக்கமாக திருப்பிட்டு மேலே போட்டுக்கணும். போட்டுட்டு இப்போ வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு தையல் தைக்க போகிறோம். எனக்கு ப்ளவுஸ் துணியில் வந்து பார்டர் இருக்கிறதுனால நான் பார்டர் துணியாக கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு தையல் போட்டுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஸ்ட்ரெயிட்டாக தையல் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம பிரிச்சுட்டு ஒரு ஓரத்தையல் போட்டுக்கலாம். இப்போ பதிவு தையல் போட்டுடலாம். பிசிறு துணியை வந்து நம்ம ஜாயின் பண்ண துணி பக்கமாகவே வச்சுட்டு அப்படியே பதிவு தையல் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஒட்டு கொடுத்துட்டோம் ப்ளவுஸ் பீஸில். இப்போ லைனிங் ப்ளவுஸ் வச்சு பார்க்கும்போது பாருங்கள், நம்மளுக்கு துணி எக்ஸ்ட்ராவே இருக்குது. துணி காணலைன்னா இந்த மாதிரி தான் ஒட்டு கொடுத்துக்கணுங்க. பேக் பீஸில் வந்து பார்டர் வந்துருந்துச்சு கீழே. அதே மாதிரி தான் இந்த கை துணிக்கு பார்டர் வந்திருக்குல்ல, அதையும் இதே மாதிரி தான் நான் ஏற்கனவே பேக் பீஸில் எப்படி தைச்சோம் அதே மாதிரி தான் தைக்கணும். ஸோ கரெக்டாக அந்த கீழே ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு ப்ளவுஸ் பீஸ் துணியில் இருக்கணும். லைனிங் ப்ளவுஸில் வந்து நான் 1.5 இன்ச் அளவுக்கு விட்டுருந்தேன். ஸோ அந்த 1.5 இன்ச்சு துணியை வந்து அப்படியே அந்த 1/2 இன்ச்சு மேலே வச்சுட்டு லைனிங் துணியை அப்படியே நான் ஸ்டிச்சிங் பண்ணிக்கிறேன் ஸ்ட்ரெயிட்டாக. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு துணி வந்து உள்ளே மடங்கி எந்த அளவுக்கு துணி மடங்கணும் அப்படின்றத கரெக்டாக வச்சுட்டு நீங்கள் தையல் போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், எனக்கு தைச்சிட்டோன்னே பார்டர் மட்டும் வெளியே தெரியுது. இப்போ நான் வந்து ஓரத்தையல் போட்டுக்கிறேன். பேக் பீஸில் வந்து ஓரத்தையல் போட முடியாது, ஏன்னா நம்ம உள்ளே போட்டு திருப்பினனால நம்மளால் முடியல. இப்போ இதுக்கு ஓரத்தையல் போட்டுக்கலாம்.
லைனிங்கை நல்லா ஃபுல்லாக பேக் சைடு திருப்பி போட்டுட்டு இப்போ நம்ம அதை பதித்தல் போட்டுக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு லைனிங் துணி வந்து ஃப்ரண்ட் பக்கம் வராமல் இருக்கும். லைனிங் துணி நல்லா திருப்பிட்டு ஒரு பதித்தல் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு லைனிங் துணி வந்து பேக் சைடு இருக்கிறது ஃப்ரண்ட் பக்கம் வராமல் இருக்கும். ஸோ இப்போ நம்ம சுற்றி வந்து லைனிங் ப்ளவுஸை வந்து சுற்றி வந்து எப்போவும் 1/4 இன்ச்சு தைப்போம் இல்லை, அதே மாதிரி இதையும் லைனிங் துணியை 1/4 இன்ச் அளவுக்கு தைச்சிக்கணும். நம்ம பேக் பீஸ்லலாம் அப்படி தான் நம்ம தைச்சி முடிச்சிட்டோன்னே இந்த மாதிரி சுற்றி வந்து 1/4 இன்ச் அளவுக்கு தைச்சாலும் அதே மாதிரி தான் இதுக்கும் அதே மாதிரி 1/4 இன்ச் அளவுக்கு சுற்றி தைக்கணுங்க. ப்ளவுஸ் பீஸுடைய எக்ஸ்ட்ரா பீஸுடைய துணியெல்லாம் கட் பண்ணிக்கலாம். லைனிங் ப்ளவுஸ் கட் பண்ணிடாதீங்க, ப்ளவுஸோட துணி மட்டும் கட் பண்ணணும். இப்போ கட் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள். பேக்கெட் ப்ளவுஸ் துணியில் வந்து இப்போ லைனிங் ப்ளவுஸை நம்ம அட்டாச் பண்ணிட்டோம். அது கைப்பகுதியை அட்டாச் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ இதே மாதிரி தான் இன்னொன்று கைப்பகுதியும் லைனிங்கோட அட்டாச் பண்ணிக்கோங்க. அதுக்கும் நம்ம ஜாக்கெட் பீஸில் வந்து ஒட்டு கொடுத்து தான் நம்ம லைனிங் ப்ளவுஸை அட்டாச் பண்ணணும். ஸோ இன்னொன்று கைப்பகுதியும் அட்டாச் பண்ணிவிட்டு நான் காட்டுறேன் பாருங்கள். அதுக்கப்புறம் ரெண்டுமே ஒன்றா சேர்த்து நம்ம குறைஞ்சி எடுக்க போகிறோம். தைச்சதுக்கப்புறம் தான் நம்ம குறைஞ்சி எடுக்கணுங்க. இப்போ நம்ம குறைஞ்சி எடுக்கிற பகுதி வந்து இந்த பக்கம் இன்ட்டு பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு தெரியும். இப்போ ஜாயிட்டை 2ஆக மடக்கலாம். இந்த இடத்துல சென்டர் பாயிண்ட் வரும், அந்த இடத்துல அர்க்காத் பண்ணிக்கோங்க. நம்ம கட்டிங் பண்ணும்போது அந்த இடத்துல அர்க்காத் பண்ணியிருப்போம். நம்ம லைனிங் தைச்சனால தெரியாது, அதனால் அர்க்காத் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதே மாதிரி இன்னொரு கைப்பகுதியும் அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குறைஞ்சி எடுக்கலாம். இப்போ நான் இன்னொரு கைப்பகுதியும் தைச்சிட்டேன் பாருங்கள். இப்போ நம்ம இன்ட்டு பண்ண பகுதியில் தான் நம்ம குறைஞ்சி எடுக்க போகிறோம். ஸோ 2 துணியும் ஒன்றா விரித்து விட்டுக்கோங்க. இன்ட்டு பண்ண பகுதியை 2 ஒன்றா போல் வச்சுட்டு நம்ம இப்போ குறைஞ்சி எடுக்கலாம். அதுக்கு முன்னாடி நான் வீடியோ வந்து என்னால் இதை காட்ட முடியல. ஸோ வேறு வீடியோவில் வந்து குறைஞ்சி எடுத்த பகுதியை வந்து நான் காட்டுறேன். நாம் குறைஞ்சி எடுக்க போகிறோம். ஃப்ரண்ட் சைடு வந்து நம்மளுக்கு சுருக்கம் வரும். அந்த சுருக்கம் வராமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம இந்த மாதிரி குறைஞ்சி எடுக்கிறோம் துணியை. அது ஒரு பகுதி மட்டும் தான் குறைஞ்சி எடுக்கணும், அதாவது ஃப்ரண்ட் பகுதி மட்டும் தான் நம்ம குறைஞ்சி எடுக்கணும். ஸோ இதில் 2 துணி இருக்குங்க. லெஃப்ட் சைடு தான் நான் குறைஞ்சி எடுக்க போகிறேன். அதான் ஃப்ரண்ட் பகுதியாக வச்சுக்கிறேன். நீங்கள் 2 சைட்லேயும் நீங்கள் ஒரு பகுதி தான் நம்ம குறைஞ்சி எடுக்கணும். நான் லெஃப்ட் சைடு தான் நான் இப்போ குறைஞ்சி எடுக்க போகிறேன். இப்போ நான் அர்க்காத் பண்ணியிருந்தேன்ல நடுவில் சென்டரா, அந்த இடத்துல இருந்து நம்ம அளவு டேப்பு வச்சு இப்போ நான் 1 இன்ச் அளவுக்கு நம்ம மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்ததான் இந்த இடத்துல வந்து நம்ம அர்க்காத் பண்ணியிருந்தோம்ல, அந்த அர்க்காத் பண்ண இடத்த வந்து 1 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணியிருந்தோம்ல, அந்த இடத்துக்கு கொண்டு போகிறோம். இந்த மாதிரி அர்க்காத் பண்ணதை அந்த 1 இன்ச் மார்க் பண்ணத இடத்துல வந்து இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம மடக்கணுங்க. இந்த மாதிரி மடக்கிட்டு ஒரு அழுத்தமான ஒரு ப்ரெஸ் கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த இடத்துல வந்து ஒரு மார்க் விழும். அதுதான் நம்மளுக்கு மார்க் பாயிண்டாக எடுக்க போகிறோம். ஸோ இங்கே பாருங்கள், இந்த மாதிரி மடக்கின இடத்துல வந்து நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். அதாவது 1 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணியிருந்தோம்ல, அர்க்காத் பண்ண இடத்த வந்து அந்த 1 இன்ச்சுக்கு கொண்டு போய் மடக்கணுங்க. இந்த மாதிரி மடக்கிட்டு இந்த மாதிரி நம்ம மடக்கின இடத்த வந்து நம்ம நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டோம்னா அந்த இடத்துல வந்து ஒரு மார்க் விழும். அதுதான் நம்மளுக்கு சென்டர் பாயிண்ட்டுங்க. இப்போ இந்த இடத்துல தான் நம்ம ஒரு பென்சில் வச்சு மார்க் பண்ணிக்குவோம். இப்போ மார்க் பண்ணிட்டோங்க. நான் இந்த இடத்துல வந்து மார்க் பண்ணியிருந்தேன். மார்க் பண்ண இடத்துல வந்து 1/2 இன்ச் அளவுக்கு நம்ம டேப் வச்சு இந்த மாதிரி அளந்து எடுத்துக்கோங்க. அந்த இடத்துல மார்க் பண்ணுவோம். மார்க் பண்ணிக்கிறேன். இங்க ஆல்ரெடி நம்ம தாடை வந்துச்சு, இதுல வந்து 1/2 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இப்ப இதுல வந்து இந்த சைடு அர்க்காத் பண்ணியிருந்தோம்ல, அந்த இடத்துல இந்த மாதிரி சின்னதா வந்து டிரா பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம மார்க் பண்ண இடத்துல வந்து வரையறதுக்கு ஈஸியா இருக்குங்க. இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணி நம்ம பாயிண்ட் வச்சோம்ல அந்த இடத்துல வரைக்கும் நம்ம டிரா பண்ணணும். அப்பதான் உங்களுக்கு கரெக்டா லெவலா வரும். மார்க் பண்ண இடத்துக்கு வந்துட்டோம். இப்ப நம்ம மேல 1 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணல, அந்த இடத்துக்கு வந்து இது ஜாயின் பண்ணணுங்க. இப்ப அப்படியே டிரா பண்ணிட்டு நீங்க அந்த கோட்டுக்கு கொண்டு போயிடுங்க. 1/2 இன்ச் அளவுக்கு கொண்டு போய் அப்படியே லைட்டா மெலிசா ஒண்ணு போய் சேர்த்துடுங்க. அவ்வளவுதாங்க, நம்ம மார்க் பண்ண இடத்துக்கு வந்துட்டோம். இப்ப வந்து ஒரு ஏஷிய போல உங்களுக்கு டிரா பண்ண மாதிரி தெரியும். ஸோ இந்த துணியை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துட போறோம். இப்போ நம்ம சிசர் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மார்க் பண்ணதை சிசர் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கிறோங்க. பாருங்க, அழகா எடுத்துட்டோம். இப்போ இந்த மாதிரியும் குறைஞ்சி எடுக்கலாம்.
பண்ணிக்குவோம். நம்ம கட் பண்ணது தெரியுறதுக்காக நம்ம இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிட்டோம்னா தான் இந்த சைடு நம்ம கட் பண்ணோன்னு நம்ம தைக்கும் போது தெளிவாக தெரியும். ஸோ இந்த துணியில மட்டும் இல்லைங்க, அடிப்பகுதியில் துணியும் மார்க் பண்ணிக்கணும். இந்த மாதிரி நம்ம இந்த 2 பகுதி துணியும் தான் நம்ம கட் பண்ணியிருந்தோம், அதனால 2 பகுதிக்கும் நம்ம இந்த மாதிரி இன்ட்டு போட்டு வச்சுக்கோங்க. ஸோ இதான் கட் பண்ண பகுதின்னு நம்ம தைக்கும் போது தெரியுங்க. இப்போ 2 ஒன்றா வச்சு குறைஞ்சி எடுத்தாச்சு. இப்போ இன்ட்டு பண்ண பகுதி தான் நம்ம குறைஞ்சி எடுத்த பகுதின்னு தெரிஞ்சுக்குவோம். இப்போ நம்ம குறைஞ்சி எடுத்த பகுதியை வந்து ஃப்ரண்ட் சைடு தான் ஜாயின் பண்ணுவோம். ஸோ அதை நான் தைக்கும் போது காட்டுறேன். இப்போ நம்ம கைப்பகுதியை லைனிங் ஜாயின் பண்ணிட்டோம், இது ஓரமாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக பட்டி பீஸு நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ பட்டி பீஸு ஜாயின் பண்ணுறதுக்கு நான் ஆல்ரெடி வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். நீளம் எவ்வளோ இருக்கணும்னா ஒரு 12 சென்டிமீட்டர் அளவுக்கு எடுத்துக்கோங்க. உயரம் வந்து எனக்கு ஒரு 7 சென்டிமீட்டர் அளவுக்கு இருந்தால் போதுங்க. பட்டி பீஸு ஜாயின் பண்ணுறதுக்கு 2 இடத்துல நம்ம ஜாயின் பண்ணுவோம். ஒரு சைடுக்கு மட்டுமே 3 பீஸும், இன்னொரு சைடுக்கு வந்து 3 பீஸு. இதே மாதிரி துணியை வந்து நம்ம மொத்தம் 6 பீஸ் துணி எடுத்துக்கணுங்க. எதுக்குடா உயரம் வந்து இவ்வளோ எடுத்துக்கிறாலே 7 சென்டிமீட்டர் அளவு அப்படின்னு நினைக்காதீங்க. கீழே 1.5 இன்ச் அளவுக்கு நம்ம பிடிச்சி தைச்சிருவோம், அது மடங்கி உள்ளே போயிடும். மீதி இருக்கிற துணி தான் நம்ம பட்டிக்கு மேலே வரும். ஸோ அதனால தான் நான் உயரம் அதிகமாக எடுத்துருக்கிறேன். 6 பீஸு துணியில் வந்து நான் வந்து ஒரு பக்கம் வந்து 3 பீஸ் துணி எடுத்துக்கணும்னு சொன்னேன். ஒன்று வந்து ஜாக்கெட் ப்ளவுஸ் துணி ஒன்று, 2வது லைனிங் ஒன்று, 3வது கொஞ்சம் மோட்டவாக இருக்கிற துணியாக பார்த்து எடுத்துக்கோங்க. இல்லைனா லைனிங் ப்ளவுஸு 2 சேர்த்துக்கலாம். அப்படி தான் 3 துணி எடுத்துக்கணும். ஆனால் எனக்கு ஜாக்கெட் ப்ளவுஸு துணி வந்து எனக்கு காணவே இல்லை. ஸோ அதனால் எனக்கு 2 துணியும் நான் லைனிங் துணியே 2 பீஸ் எடுத்துக்கிறேன். ஒன்று வந்து மோட்டாவான துணி வந்து என்கிட்ட இருந்தது, அதை நான் சேர்த்துருக்கிறேன். பட்டி பீஸை ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி துணி எப்படி அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து மோட்டாவான துணி கீழே வச்சுக்கோங்க. 2வது வந்து நம்ம ஜாக்கெட் ப்ளவுஸு துணி வந்து வைக்கணும். ஆனால் இப்போ நான் ஜாக்கெட் ப்ளவுஸ் துணி வந்து காணலை, இருந்தாலும் உங்களுக்கு நம்ம எப்படி வைக்கணும் அரேஞ்ச் பண்ணுறதை நான் சொல்கிறேன். 3வதாக வந்து லைனிங் ப்ளவுஸை மேலே வைக்கணும். இதே வந்து ஜாக்கெட் ப்ளவுஸ் துணி இருந்தால் இப்படி தான் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக 1.5 இன்ச் அளவு தையல் போட்டு லைனிங் ப்ளவுஸ் துணியை விரிச்சிட்டு அப்படியே இந்த மாதிரி ஃபுல்லாக மடக்கணும். ஜாக்கெட் ப்ளவுஸ் துணி வந்து மேலே அப்படியே தெரியுங்க. இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி தான் நம்ம தையல் தைக்கணும் பட்டி பீஸை. என்கிட்ட இப்போ வந்து நம்மளுக்கு பீஸ் வந்து ஜாக்கெட் பீஸ் துணி வந்து கம்மியாக இருக்கிறதுனால லைனிங் ப்ளவுஸே நான் 2 எடுத்துக்கிறேன். நான் சைடில் பட்டிக்கு வந்து நான் லைனிங் ப்ளவுஸ் துணியே சேர்த்துக்கிறேங்க. இப்போ நான் வந்து அந்த ஜாக்கெட் ப்ளவுஸ் துணியை காட்டல, நான் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி காட்டா எப்படி இருக்கும் அப்படின்றதுக்காக தான் நான் காமிச்சேன். இப்போ ஒரு மோட்டாவான துணி எடுத்துக்கிறேன். இதுக்கு மேலே வந்து இப்போ நம்ம ஜாக்கெட் பீஸு துணி தான் சேர்க்கணும். நம்மள்கிட்ட இல்லாதனால நான் லைனிங் ப்ளவுஸ் துணியே நான் சேர்த்துருக்கிறேன். லைனிங் ப்ளவுஸ் துணி நிறையா இருக்கிறதுனால நான் இதை ஜாயின் பண்ணிக்கிறேன். எனக்கு பிட்டு துணி காணலை, அதனால் நான் இதை சேர்க்க போகிறதில்ல. எனக்கு நீளம் உயரம் காணாதனால அதை சேர்க்காதனால இப்போ நான் 2 ப்ளவுஸுமே வந்து லைனிங் துணியே சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம மேலே வந்து லைனிங் ப்ளவுஸ் சேர்த்துக்கணும். இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு நான் தைச்சி காட்டுறேன். ஸோ உங்கள்கிட்ட வந்து ஜாக்கெட் துணி இருந்தால் எப்படி அரேஞ்ச் பண்ணணும், ஜாக்கெட் துணி இல்லை உங்களுக்கு துணி காணலைன்னா இந்த மாதிரி லைனிங் பீஸ் துணியே நீங்கள் ஜாயின் பண்ணலாம். அப்படின்றதுக்கு தான் நான் இந்த மாதிரி 2 விதமாக வச்சு காட்டினேன். இப்போ நம்ம தைக்க ஆரம்பிச்சிடலாம். தைக்கிறதுக்கு முன்னாடி 3 துணியும் நல்லா சேமாக கீழே கடைக்கட்டு பகுதி வந்து உங்களுக்கு கீழே சேமாக இருக்கணுங்க. சேமாக வச்சுட்டு தான் 1.5 இன்ச் அளவுக்கு நம்ம மார்க் பண்ணி தைக்க போகிறோம். இப்போ 1.5 இன்ச் அளவுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இந்த 1.5 இன்ச்சு வந்து மடக்கி உள்ளே போயிடுங்க. எதுக்காக நான் இந்த மாதிரி 1.5 இன்ச் அளவுக்கு விடுறேன்றது நான் தச்சு முடிச்சுட்டு சொல்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். பட்டி பீஸு மற்ற பீஸோடு இப்படி ஜாயின் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஸ்டிப்பாக நல்லா சுருங்காமல் கீழ்போது சுருங்காமல் நல்லா அழகாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி 1.5 இன்ச் அளவுக்கு நான் இப்போ ஸ்ட்ரெயிட்டாக மார்க் பண்ணிக்கிட்டேன். இதை அரேஞ்ச் பண்ண மாதிரி இன்னொரு பட்டி பீஸையும் அதே மாதிரி இப்போ நம்ம 3 பீஸை வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டோம், இது ஓரமாக வச்சுருங்க. இன்னொரு பீஸையும் அதே மாதிரி அரேஞ்ச் பண்ண போகிறோம். இந்த மோட்டாவான துணி இருக்குது பாருங்கள், அது எனக்கு வந்து உயரம் வந்து கம்மியாக இருக்குது. இப்போ வச்சு பண்ணால் நான் இது பார்த்தபோது 7 இன்ச் இருந்தது, இப்போ வெறும் எனக்கு 6 தான் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ நம்ம ஜாக்கெட்டுடைய ப்ளவுஸ் துணி வைக்க போகிறோம், அதாவது லைனிங் ப்ளவுஸ் தான் நம்ம வைக்க போகிறோம். அதை நம்ம வைக்கும்போது கொஞ்சம் கீழே இறக்கி வைக்கணும். அதாவது எந்த அளவுக்கு கம்மியாக இருக்கோ, இப்போ 1 இன்ச் அளவுக்கு தான் கம்மியாக இருக்குது, நான் 1 இன்ச் அளவுக்கு கீழே கொஞ்சம் இறக்கி இப்படி வச்சுக்கிறேன். அதுக்கு மேலே இன்னொரு லைனிங் பீஸை அதே மாதிரி கீழே இறக்கிட்டு 1 இன்ச் அளவுக்கு இறக்கிய வச்சுக்கிறேன். இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம அப்புறமா 1.5 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணுறோம். ஸோ வைக்கும்போது அரேஞ்ச் பண்ணுறது எப்படின்னு நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா எனக்கு கீழே இருக்கிற துணி வந்து கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ இந்த ஒரு இன்ச் அளவுக்கு இறக்கி வச்சுக்கிறேன். இப்போ நம்ம தைக்கும்போது இந்த இடத்துல ஒரு 1/4 இன்ச் அளவுக்காவது நம்ம அந்த கீழே இருக்கிற துணிக்கு தையல் டிச்சிங் பண்ணுறதுனால நம்மளுக்கு எதுவுமே வந்து ஒன்றும் மாறாது.
மேலே இருக்கிற 2 லைனிங் துணி வந்து 1.5 இன்ச் அளவுக்கு மடங்கி போகும் உள்ள. கீழே இருக்கிற துணி மோட்டாரான துணி வந்து 1/2 இன்ச் அளவுக்கு மடங்கி உள்ளே போகும். அவ்வளோதான் வித்தியாசம். துணி கரெக்டாக கிடைச்சா எப்படி அரேஞ்ச் பண்ணுறதும், துணி கம்மியாக இருந்தால் எப்படி அரேஞ்ச் பண்ணுறதும் தான் இவ்வளோ நேரம் தெளிவாக சொன்னேன். இப்போ நம்ம டிச்சிங் ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து துணி கம்மியாக இருக்கிறத வந்து டிச்சிங் பண்ணிடலாம். ஏன்னா அளவு மாறிட போகுது. அதனால் நான் ஃபஸ்ட்டு வந்து அதை ஸ்ட்ரெயிட்டாக 1.5 இன்ச் அளவுக்கு அப்படி தையல் போட்டுக்கிறேன். ஒரு பட்டியை 1.5 இன்ச் அளவு தைச்சிட்டோம். இன்னொரு பட்டியை அதே இடத்துல அப்படியே ஜாயின் பண்ணி தைச்சிடலாம். அப்புறம் நம்ம நூலை வந்து கட் பண்ணி விட்டுட்டா கட் ஆகிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு லைனிங் இந்த மாதிரி விரித்து விட்டுட்டு அப்புறம் ஓரத்தையல் போட்டுக்கோங்க. அந்த லைனிங் மேலேயே வந்து ஓரத்தையல் போட்டுக்கணும். இப்போ ஓரத்தையல் போட்டுட்டோம். இப்போ வந்து அப்படியே மடக்கிடுங்க. அந்த 1.5 இன்ச் அளவுக்கு ஃபுல்லாக மடங்கிடும். சும்மா ரஃப்பாக வந்து 1 இன்ச் அளவுக்கு நம்ம மேலாப்பில் ஒரு தையல் போட்டுக்குவோம். இந்த தையல் எதுக்காக போடுறோம்னா அந்த 1.5 இன்ச்சு துணி வந்து உள்ளே இருக்கிறது சுருங்காமல் இருக்கிறதுக்காக தான் மேலே 1 இன்ச் அளவுக்கு நம்ம தையல் இந்த மாதிரி ஆட் பண்ணுறோம். இந்த மாதிரி நம்ம தைச்சிட்டோம்னா பட்டி கீழே வந்து சுருங்காமல் இருக்கும். அதுக்கப்புறம் பட்டி அளவு மார்க் பண்ணலாம். இன்னொரு பட்டியும் அதே மாதிரி தைச்சிடலாம். இப்போ இந்த மாதிரி விரித்து விட்டுட்டு அந்த லைனிங் துணி மேலேயே ஓரத்தையல் போட்டுக்கோங்க. இப்போ பட்டியை 2ம் தைச்சிட்டோம். இப்போ நம்ம சைடில் வந்து லெவலாக கட் பண்ணி விட்டுக்கோங்க. இது லெவலாக இருந்தால் தான் நம்ம வந்து மார்க் பண்ண முடியும். ஒரே ஒரு பக்கம் மட்டும்தான் நம்ம லெவலாக இந்த மாதிரி சைடாக கட் பண்ணணும். அந்த சைடு வந்து எடை கூடமாக இருந்தால் பரவாயில்ல, அதை நம்ம தைச்சிட்டு கூட கட் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு பக்கம் மட்டும் 2 துணிலையும் சரிசமமாக இந்த மாதிரி ஈக்குவலாக சைடில் கட் பண்ணிக்கோங்க. இனிமேல் தான் பட்டி அளவு மார்க் பண்ண போகிறோம். ஸோ ப்ளவுஸ் பீஸை வந்து இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. நல்ல பக்கமாக வந்து ஃப்ரண்ட் சைடை வச்சுட்டு ஷோல்டரையும் ஆம்கோல் சைடையும் நல்லா கரெக்டாக லெவலாக வச்சுட்டு நம்ம உள்ளே இருக்கிற அந்த கப்பு பீஸை வந்து நல்லா கரெக்டாக எடுத்து விட்டுக்கோங்க. லூஸாக தான் இருக்கணும் கப்பு பீஸு, பதிஞ்ச மாதிரி இருக்கக்கூடாது. நல்லா கப்பு பீஸ் போட்டால் எப்படி தூக்கிட்டு இருக்குமோ அந்த மாதிரி தூக்கிட்டு இருக்கணும். இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம ஃப்ரண்ட் துணியும் பேக்கு துணிக்கும் எவ்வளோ கேப் இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி அளந்து எடுத்து தான் நம்ம பட்டி பீஸை அளக்கணும். இந்த மாதிரி வைக்கும்போது பேக் பீஸும் ஃப்ரண்ட் பீஸும் முன்னும் பின்னும் வராமல் கரெக்டாக இருக்குங்க. இந்த மாதிரி தான் பட்டி பீஸை வச்சு மார்க் பண்ணணும். பட்டி பீஸை ஃப்ரண்ட் பீஸோடு ஜாயின் பண்ணுவோம். இப்போ நம்ம மார்க் பண்ணுறதுக்கு அளவு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஐப்பட்டியிலேருந்து தான் அளவு எடுத்துக்கணுங்க. ஐப்பட்டியுடைய முனைப்பகுதி இருக்குல்ல, அந்த முனையிலேருந்து தான் நம்ம டேப் வச்சு அளக்கணும். மேலே வந்து ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு விட்டுக்கணும். இப்போ எனக்கு 4.5 இன்ச் அளவுக்கு வருது. ஃப்ரண்ட் பீஸுக்கும் பேக் பீஸுக்கும் இடைப்பட்டது 4.5 வருது. 5 எடுத்துக்கிறேன். இதில் வந்து 4 இன்ச் வருது. 4.5 எடுத்துக்கிறேன். ஏன்னா அரைஞ்சி சேர்த்துக்கணும்னு சொல்லியிருந்தால இப்போ எனக்கு 4 வருது. 4.5 சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த இடத்துல எனக்கு வந்து 2.25 வருது. அப்போ 2.25 எடுத்துக்கிறேன். இந்த இடத்துல பார்க்கும்போது எனக்கு 2.5 இருக்குது. அப்போ நான் 3 எடுத்துக்கிறேன். எதுக்காக எல்லாத்துக்கும் 1/2 இன்ச் அளவுக்கு எக்ஸ்ட்ரா விடுறேன்னா பட்டி பீஸும் ஃப்ரண்ட் பீஸும் நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கு 1/2 இன்ச் அளவுக்கு தையலுக்கான அளவு தேவைப்படும். ஸோ அதுக்காக 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ராவாக நம்ம அளவு எடுத்ததோட எக்ஸ்ட்ராவாக 1/2 இன்ச் சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு ஐப்பட்டியிலேருந்து பார்க்கும்போது எனக்கு 4.5 இன்ச் அளவு உயரம் இருக்குது. அதோட ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்தா 5 இன்ச்சு. இந்த இடத்துல வந்து எனக்கு ஒரு 4 இன்ச் அளவுக்கு இருக்குது. 1/2 இன்ச்சு சேர்த்தா 4.5 இன்ச் வருதுங்க. இந்த இடத்துல எனக்கு 2.25 இன்ச்சு வருது. நான் 1/2 இன்ச்சு சேர்த்தா 2.25. இந்த இடத்துல வந்து எனக்கு 2.5 இன்ச்சு வருது. 1/2 இன்ச்சு சேர்த்தா 3 வருது. ஸோ எனக்கு 3 இன்ச்சு இந்த இடத்துல தேவைப்படுது. ஸோ இந்த மாதிரி தான் மார்க் பண்ணிக்கணும். இப்போ நம்ம பட்டி அளவு நம்ம மார்க் பண்ணிட்டோம். இப்போ எப்படி மார்க் பண்ண போகிறோம் பார்க்கலாம். பட்டியில் பட்டி பீஸ் எடுத்துருக்கிறேன். அதுக்கு மேலே வந்து இப்போ நம்ம ஃப்ரண்ட் பீஸ் வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த நேராக அளவு மார்க் பண்ணணும்ல, அதுக்காக நான் கரெக்டாக வச்சுக்கிறேன். ஏற்கனவே சைடு அளவு நம்ம நேராக வந்து பட்டியில் ஓர சைடில் வந்து கரெக்டாக கட் பண்ணிட்டோம். கட் பண்ணிட்டு தான் நம்ம மார்க் பண்ண போகிறோம். இப்போ நம்ம இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு 5 இன்ச்சு 1/2 இன்ச்சு சேர்த்து நான் சொல்கிறேன். 5 இன்ச்சு அளவுக்கு நம்ம இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கலாம். அடுத்ததான் இந்த தையலுக்கு நேராக வந்து நம்மளுக்கு 4.5 இன்ச் அளவுக்கு வந்தது. 4 இன்ச் அளவுக்கு தையல் அளவு 1/2 இன்ச்சு நம்ம சேர்த்துக்கிட்டோம். இப்போ இதுக்கு நேராக பார்க்கும்போது நம்மளுக்கு 2.25 இன்ச்சு அளவு வந்தது. இந்த இடத்துல நம்மளுக்கு 3 இன்ச் அளவுக்கு வந்தது. எல்லாம் 1/2 இன்ச் அளவு சேர்த்து தான் நான் சொல்கிறேன். 3 இன்ச் அளவு வந்தது. இப்போ அப்படியே நம்ம மார்க் பண்ணிக்க போகிறோம். அப்படியே நம்ம அந்த பாயிண்ட்டை மார்க் பண்ணி வரும்போது ஒரு போட்டு மாதிரி வருங்க. நீங்கள் ரஃப்பாகவே அப்படியே வரைஞ்சிக்கலாம்.
இப்போ அப்படியே வந்து நீங்கள் சிசர் வச்சு கட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா உள்ள துணியை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்படி தான் பட்டி பீஸை நம்ம தச்சுட்டு மார்க் பண்ணணும். ஒரு பட்டி அளவு மார்க் பண்ணணும், இன்னொரு பட்டி அளவு அதே மாதிரி தான் நம்ம ஐப்பட்டிக்கு நேரம் அப்படி வச்சு பார்த்துட்டு எப்படி ஃபஸ்ட்டு பட்டி வந்து நம்ம மார்க் பண்ணோமோ அதே மாதிரி கூட மார்க் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு 2 பட்டியும் ஒன்றா வச்சுட்டு நான் மார்க் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி இப்படி மேலே போட்டுட்டு அப்படியே 2ம் ஒரே மாதிரி மார்க் பண்ண அளவில் அப்படியே கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி 2 டிப்ஸு கூட ஃபாலோ பண்ணிக்கலாங்க. நான் 2 பட்டியும் ஒன்றா வச்சுட்டு அந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். ஆனால் இந்த சைடு ஐப்பட்டி கரெக்டாக இந்த மாதிரி ஆப்போசிட் தான் இருக்கணும். 2 பட்டியை ஒன்றா வச்சு கட் பண்ணாலும் நீங்கள் ஆப்போசிட்டாக தாங்க இருக்கணும். கொஞ்சம் மாற்றி கட் பண்ணால் கூட 2 பட்டு துணியும் ஒரே பக்கமாக தான் ஒரே சைடுக்கு தான் வரும். ஸோ மாற்றி ஈத்தி கட் பண்ணிடாதீங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி சிசர் வச்சு கட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா உள்ள துணியை நம்ம கட் பண்ணிக்கலாம். பட்டி பீஸ் 2யும் நான் ஒன்றா சேர்த்து தான் அளவு மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பீஸாக கட் பண்ணிக்கிறேங்க. கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ நம்ம இதை வந்து 3 பீஸ் இருக்கிறதுனால பிரிஞ்சு வரக்கூடாது. அதனால் நான் இதை வந்து ஒரு ஓவர்லாக் மாதிரி பண்ணிக்க போகிறேன். ஓவர்லாக்னால் என்ன, சும்மா அதில் வந்து ஓரத்தையல் மாதிரி போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஓவர்லாக் மாதிரி இருக்குங்க. உங்களுக்கு 3 துணியும் பிரிஞ்சு வராமல் இருக்கும். பட்டியை ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி லைட்டாக ஓரத்தையில் மொனத்தையல் போட்டுக்கோங்க. உங்களுக்கு 3 துணியும் பிரிஞ்சு வராமல் இருக்கும். ஏமா நம்ம கட் பண்ணிட்டோம்ல, அது கட் பண்ணவுமே எல்லாமே பிரிஞ்சு 3 இதாக இருக்கும். இப்போ பாருங்கள் ஓவர்லாக் பண்ண மாதிரி இருக்குது பாருங்கள். இப்போ அடுத்ததாக வந்து ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு தையல் போட்டுக்க போகிறோம். ஓவர்லாக் வந்து ஒரு முனையில் போட்டோம். அந்த முனையிலேருந்து கொஞ்சம் 1/2 இன்ச்சு தள்ளி நம்ம தையல் போட்டுக்கிட்டோம்னா நம்ம ஸ்டிச்சிங் பண்ணும்போது அதே தையல் மேலே நம்ம ஸ்டிச்சிங் பண்ணிக்கலாம். ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. பட்டியும் 2 பீஸும் ஜாயின் பண்ணும்போது அதே தையல் 1/2 இன்ச் அளவுக்கு நம்ம தையல் போட்டுக்கலாம். அதுக்கு தான் இந்த 1/2 இன்ச் அளவுக்கு தையல் தைச்சிருக்கிறேன். 2 பட்டியிலும் 1/2 இன்ச் அளவுக்கு அதே மாதிரி தையல் தைச்சிக்கிறேங்க. இந்த மாதிரி நீங்கள் தையல் தைச்சி தைக்கும்போது உங்களுக்கு பட்டி பீஸையும் 2 பீஸையும் ஜாயின் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் இப்போ தைச்சி காட்டும் போது உங்களுக்கு தெரியும் பாருங்கள். எதுக்கு இத்தனை தையல் போடுறேன் அப்படின்றது உங்களுக்கு தைக்கும்போது தான் தெரியும். ஸோ இப்போ நம்ம தைச்சதுக்கப்புறம் இந்த முனைப்பகுதி ஷார்ப்பாக போட்டு மாதிரி இருக்கும், அந்த இடத்துல கட் பண்ணி விட்டுருங்க. ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு தான் கட் பண்ணணும். 1/2 இன்ச் அளவுக்குலாம் கட் பண்ணிடாதீங்க. ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு முனையை கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பட்டி பீஸ் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக லெவலாக வச்சு தைக்கலாம். நம்ம தைக்கிறதுக்கு முன்னாடி எந்த பட்டி எதுக்கு அப்படின்னு கரெக்டாக பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறம் தான் தைக்க ஆரம்பிக்கணும். ஏன்னா மாற்றி இந்த பட்டி அதில் தைச்சிட்டு அந்த பட்டி இதில் தைச்சா மாற்றி தைச்சிருவோம். 2 பட்டியும் நம்ம 2 பீஸோடு ஜாயின் பண்ண போகிறோம். 2 பீஸை வந்து நல்ல பக்கமாக வச்சுக்கோங்க. பட்டியை அப்படியே மேலாப்பில் போட்டுட்டு அப்படியே வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு தையல் தைக்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி வந்து இந்த இடத்துல ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு தைச்சது காரணம் என்னென்னா இந்த இடத்துல அப்படியே நீட்டிகிட்ருக்கோம். ஸோ அதனால தான் நம்ம அதை கட் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு லெவலாகிடும். ஆல்ரெடி நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்து 1/2 இன்ச் அளவுக்கு தையல் போட்டிருந்தோம் அந்த பட்டி பீஸில். நம்ம அதிலே வந்து நம்ம இந்த தையல் மேலே நம்ம போட்டாலே போதும். 1/2 இன்ச் அளவு கரெக்டாக லெவலாக இருக்குங்க. நம்ம ஜாயின் பண்ணும்போது ஐப்பட்டியிலேருந்து தான் வச்சு ஜாயின் பண்ணணும். ஐப்பட்டிக்கு கீழ்ப்பகுதியில் தான் கரெக்டாக வச்சு நம்ம ஜாயின் பண்ணணுங்க. மாற்றி வந்து நம்ம அந்த சைடு ஆப்போசைடு அதாவது அக்கிள் சைடு கிட்ட நம்ம வச்சு ஜாயின் பண்ணோன்னா தப்பாயிடும். இப்போ 1/2 இன்ச்சில் தைக்கும்போது ஐப்பட்டியிலேருந்து அப்படியே நம்ம தைக்க ஆரம்பிக்கணும். ஐப்பட்டி ஊக்குப்பட்டி அதுலேருந்து தைக்க ஆரம்பிக்கணும். ஆப்போசைடாக மாற்றி தைச்சிடாதீங்க. ஸோ நம்ம 1/2 இன்ச் அளவுக்கு நம்ம ஆல்ரெடி தையல் போட்டனால அதே தையல் மேலே ஸ்ட்ரெயிட்டாக வந்து நம்ம தையல் போட்டு ஃப்ரீயாகவே வரலாம். ரொம்ப கஷ்டமாக இருக்காது. இதே நீங்கள் அந்த தையல் போடலைன்னா நீங்களே அதை கரெக்டாக பார்த்து 1/2 இன்ச் அளவுக்கு கரெக்டாக தைக்கணும். அதான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆல்ரெடி நம்ம தையல் போட்டோன்னா அதே தையல் மேலே போட்டு பாருங்கள். இப்போ எடுத்து விட்டாச்சு. உங்களுக்கு ஐப்பட்டிக்கிட்ட நல்லா வந்து கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது பாருங்கள். அந்த பிசுறு துணியை வந்து எல்லாமே கீழே வச்சு தான் நம்ம தையல் தைக்கணும். மேலே வச்சு இப்படி தையல் தைச்சிடாதீங்க. உங்களுக்கு இந்த இடத்துல வந்து கொஞ்சம் துணி அதிகமாக மோட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த பிசுறு துணியை எல்லாமே கீழே விட்டுட்டு அந்த பட்டிக்கு கீழே விட்டுட்டு அப்படியே அந்த பட்டியில் வந்து ஓரத்தையல் போட்டுக்கோங்க. நம்ம ஃப்ரண்ட் பீஸில் ஓரத்தையல் போடக்கூடாது. பட்டியில் வந்து ஓரத்தையல் போட்டுக்கோங்க. பட்டியில் ஸ்ட்ரெயிட்டாக வந்து அப்படியே ஓரத்தையல் போட்டுக்கோங்க. இப்போ ஓரத்தையல் போட்டதுக்கப்புறம் அந்த பிசு துணியை நல்லா கீழே மடங்கிடும் ஓரளவுக்கு. அது பட்டி பக்கமாக நல்லா அந்த பிசு துணியை மடித்து விட்டு பதிவு தையல் போட போகிறோம். அந்த பதிவு தையல் போடும்போது உங்களுக்கு அந்த பிசு துணி எவ்விட்டுருக்காது. இப்போ நான் உங்களுக்கு அந்த பின்னாடி பேக் சைடு தைச்சிட்டு நான் காட்டுறேன் பாருங்கள். பட்டி பக்கமாக அந்த பிசு துணியை விட்டுட்டு அப்படியே வந்து 1/4 இன்ச் அளவுக்கு தையல் தைச்சிக்கிறோம். ஃப்ரண்ட் பீக்கும் நல்லா இருக்கும். பேக் பீஸும் பார்க்கும்போது 15 இருக்கும். ஸோ உங்களுக்கு பிசு துணியே எவ்விட்டுருக்காது. சூப்பராகிடும். இந்த மாதிரி நீங்கள் பட்டி பீஸு ஜாயின் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். இதே மாதிரி இன்னொரு பட்டி பீஸும் அதே மாதிரி தான் ஜாயின் பண்ண போகிறோம். 2 பீஸை வந்து நல்ல பக்கமாக வச்சுக்கோங்க. இந்த பட்டி பீஸை வந்து
இந்த மாதிரி வச்சுட்டு அது மேலே அப்படியே மேலே போட்டுருங்க, படுக்க போட்டுருங்க. போடவும் இந்த ஐப்பட்டி பக்கம் கரெக்டாக அப்படி வச்சுட்டு நம்ம ஆல்ரெடி வந்து 1/4 இன்ச்சு அந்த ஷார்ட் பறக்கிற பகுதியை கட் பண்ணனால தைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. பட்டி பீஸும் ஃப்ரண்ட் பீஸும் ஜாயின் பண்ணுறதுக்கு. இப்போ பாருங்கள், நம்ம ஆல்ரெடி வந்து அந்த பட்டியில் வந்து 1/2 இன்ச் அளவுக்கு தையல் போட்டிருந்தோம். அந்த தையல் மேலே நம்ம தைச்சா கரெக்டாகிடும். இப்போ ஃப்ரண்ட் சைடாக திருப்பிட்டு அப்படியே நம்ம பட்டி பீஸில் ஓர தையல் போட போகிறோம். நல்ல பக்கமாக திருப்பிட்டு தான் அப்படியே ஓர தையல் போடுங்க. அந்த பிசு துணியை கீழ்ப்பகுதி, அதாவது பட்டி சைடு பக்கமாக விட்டுட்டு அப்படியே ஓர தையல் போடணும். ஃப்ரண்ட் சைடுக்கு மேலே பிசு துணி வந்துடாமல் பார்த்துக்கோங்க. ஃபுல்லாக கீழே மடித்து விட்டுட்டு அப்படியே ஓர தையல் போட்டுக்கோங்க. ஓர தையல் போட்டு அப்புறமா 2வது பதிவு தையல் போடுவோம். அப்போ தான் அந்த பிசு துணி எவ்விட்டு இருக்காமல் இருக்கும். இப்போ நம்ம ஓர தையல் போட்டோம். பதிவு தையல் பார்க்கலாம். கெட்ட பக்கமாக திருப்பிட்டு பதிவு தையல் போட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த பிசு துணி நல்லா மடியிறது நம்மளுக்கு தெரியும். ஓர தையல் போடுறது நல்ல பக்கமாக போடணும். பதிவு தையல் போடும்போது பேக் சைடு திருப்பிட்டு அப்புறம் பதிவு தையல் போடுங்க. ஸோ இந்த மாதிரி பதிவு தையல் போடும்போது உங்களுக்கு ஃபுல்லாக வந்து ஃப்ரண்ட் பேக் சேமாக இருக்கும். இப்போ ஆம்கோல் சைடு இருக்கிற பகுதி வந்து எக்ஸ்ட்ரா உள்ள துணியை கட் பண்ணிக்கிறோங்க. இப்போ ஃப்ரண்ட் பீஸும் பட்டி பீஸும் ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ பேக்கோட ஃப்ரண்ட் வச்சு கம்பேர் பண்ணி காட்டுறேன். பாருங்கள் எவ்வளோ ஈக்குவலாக பர்ஃபெக்டாக இருக்குது. நிறைய பேர் அளவு ஜாயத்தில் உள்ள மாதிரியே தைச்சிட்டு நிறைய பேர் முன்னும் பின்னுமாக இருக்கும் ஃப்ரண்ட் பேக் பார்க்கும்போது. ஆனால் நான் சொல்கிற டிப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் பட்டி தைச்சிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் பேக்கு சூப்பராக இருக்கும். பட்டியும் கீழ் பகுதி வந்து சுருங்காமல் நல்லா தடியாக உங்களுக்கு ஸ்டிப்பாக நிற்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக வந்து ஊக்குப்பட்டி ஐப்பட்டி தைக்க போகிறோம். ஊக்குப்பட்டி ஐப்பட்டி தைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம உயரம் செக் பண்ணணுங்க. இப்போ நம்ம எந்த அளவுக்கு நம்ம ஊக்குப்பட்டி ஐப்பட்டி உயரம் இருக்குன்னு நம்ம பார்க்குறது. இப்படி துணியை வச்சு பார்க்கும்போது கீழே வந்து ஒரு இன்ச் அளவுக்கோ இல்லை 1/2 இன்ச் அளவுக்கு அது துணி எக்ஸ்ட்ராவாக இருக்கணும். மேலேயும் ஒரு இன்ச்சு 1/2 இன்ச்சு அளவுக்கு அது எக்ஸ்ட்ரா இருக்கணுங்க. இப்போ நம்ம ஊக்குப்பட்டிக்கு வந்து நான் உயரம் பார்த்துட்டேன். மேலே ஒரு இன்ச்சு அளவுக்கு உயரத்தை வச்சுட்டு எக்ஸ்ட்ராவாக 1 இன்ச்சு மேலேயும் கீழேயும் நான் விட்டுருக்கேன். அதே மாதிரி ஐப்பட்டிக்கும் அதே மாதிரி தாங்க. கீழேயும் ஒரு இன்ச்சு மேலேயும் ஒரு இன்ச்சு அளவுக்கு துணி பார்த்து எடுத்துக்கோங்க. அகலம் எவ்வளோ இருக்கணும்னா ஐப்பட்டிக்கு ஒரு 5 சென்டிமீட்டர் இருக்கணும். அதை 2ஆக மடக்கணும்னா நம்மளுக்கு 2.5 சென்டிமீட்டர் வரணுங்க. கரெக்டாக இருக்கணும். இதுக்கு தான் ஐப்பட்டிக்கு வந்து மொத்தம் 5 சென்டிமீட்டர் அளவுக்கு அகலம் இருக்கணும். மடக்குனா 2ஆக மடக்குனா ஃபோல்டு பண்ணால் 2.5 இன்ச் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி பார்த்து தான் நம்ம செக் பண்ணி துணியை நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஐப்பட்டி ஊக்குப்பட்டி தைக்கிறதுக்கு நான் லைனிங் ப்ளவுஸ் துணி தான் எடுத்துருக்கிறேன். எனக்கு வந்து ப்ளவுஸ் பீஸ் துணி கம்மியாக இருக்கிறதுனால நான் 2மே வந்து லைனிங் ப்ளவுஸ்லேயே வந்து ஐப்பட்டி ஊக்குப்பட்டி தைக்க போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஐப்பட்டி தைக்கலாம். ஐப்பட்டி தைக்கிறதுக்கு வந்து ஃப்ரண்ட் பீஸ் துணியை வந்து பேக் சைடாக திருப்பிக்கோங்க. அதாவது கெட்ட பக்கமாக திருப்பிட்டு இப்போ இந்த துணியை வந்து ஆல்ரெடி 2.5 இன்ச்சாக மடக்கிட்டு இப்போ நம்ம கீழே எக்ஸ்ட்ராவாக ஒரு இன்ச் அளவுக்கு துணி விட்டோம்ல, அதை வந்து இந்த அளவுக்கு 1 இன்ச் அளவுக்கு மடக்கிக்கோங்க. மடக்கிட்டு எப்போவுமே வந்து ஐப்பட்டி தைக்கும் போது கீழேருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணுங்க. இப்போ அப்படி ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு ஒரு தையல் போட்டுக்கோங்க. திரும்பவும் சொல்கிறேன், ஃப்ரண்ட் பீஸை வந்து நீங்கள் கெட்ட பக்கமாக திருப்பிட்டு லைனிங் துணியை 2.5 இன்ச் அளவுக்கு மடக்குனதை ஃப்ரண்ட் பீஸ் மேலே வச்சுட்டு கீழே வந்து ஒரு இன்ச் அளவுக்கு மடித்து அப்படியே 1/2 இன்ச் அளவுக்கு ஒரு தையல் ஸ்ட்ரெயிட்டாக போட்டுக்கிறோம். கீழே எப்படி 1 இன்ச் அளவுக்கு மடக்கணுமோ அதே மாதிரி மேலே 1 இன்ச் அளவுக்கு மடக்கினா போதும். எனக்கு நிறைய துணி இருக்கனால அதை கட் பண்ணிக்கிறேன். எனக்கு 1 இன்ச் அளவுக்கு மடக்கிறதுக்கு துணி இருந்தால் போதும். இப்போ நான் கரெக்டாக 1 இன்ச் அளவுக்கு மடக்கிட்டு அப்படியே நான் வந்து ஸ்ட்ரெயிட்டாக தையல் போட்டுக்கிறேங்க. தைச்சதுக்கப்புறம் அந்த துணியை நல்லா இந்த மாதிரி விரித்து விட்டுட்டு ஒரு ஓரத்தையல் போட்டுக்கோங்க ஸ்ட்ரெயிட்டாக. இப்போ நம்ம அப்படியே விரிச்சிட்டு ஒரு ஓரத்தையல் போட்டுக்க போகிறோம். ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஓரத்தையல் போட்டுக்கோங்க. பிசு துணி எப்போவுமே அந்த 2.5 இன்ச் பக்கம் துணி பக்கமாக தான் இருக்கணும். இப்போ ப்ளவுஸ் பீஸை நல்ல பக்கமாக திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு பிசு துணியை இந்த பக்கமாக தள்ளிட்டு நம்ம ஃபோல்டு பண்ணதை இந்த இடத்துல வந்து கொஞ்சம் நீட்டிகிட்ருக்கு வெளியே. ஸோ அதை கொஞ்சமாக இந்த மாதிரி லைட்டாக மடித்து விட்டுட்டு இதை அப்படியே கொண்டு போய் மடக்கிக்கிறோம். அந்த பிசு துணி நல்லா உள்ளே தள்ளிட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி ஃபுல்லாக கவர் பண்ணி மடிச்சிட்டு இந்த சைடில் மேலே வந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஓரத்தில் போட்டுக்கலாம்.
ஃபஸ்ட்டு மேலே வந்து நல்லா கவர் பண்ணி ஓரத்தையில் போட்டுக்குவோம். 2 வாட்டி ஓட்டி விட்டுக்கணும். இந்த மொனத்தையில் மட்டும் 2 வாட்டி ஓட்டி விட்டு இப்போ நம்ம அப்படியே திருப்பிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஃபுல்லாக கவர் பண்ணி மடக்கிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஓரத்தையில் போட்டுக்கோங்க. பிசு துணியில் நல்லா உள்ளே போயிடணும். நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஓரத்தையில் போட்டுட்டு இந்த மேலே எப்படி கவர் பண்ணோமோ 2 வாட்டி ஓட்டி விட்டோமோ அதே மாதிரி கீழேயும் அதே மாதிரி ஃபுல்லாக கவர் பண்ணி ஓட்டி விட்டு தைச்சிக்கோங்க. இந்த மாதிரி கவர் பண்ணும்போது உங்களுக்கு ஃபுல்லாக வந்து கவர் பண்ணி மூடிடும். பார்க்க ஐப்பட்டி நீட்டாக சூப்பராக இருக்குங்க. நீங்கள் வந்து கட்டிங்கில் கூட கொஞ்சம் கிராஸாக தைச்சிருந்தா கூட உங்களுக்கு இந்த இடத்துல ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது பாருங்கள், நீட்டாக இருக்கும். ஸோ மேலேயும் கவர் பண்ணி மூடிட்டோம், கீழேயும் நம்ம கவர் பண்ணி மூடிட்டோம். இப்போ சென்டரில் வந்து ஒரு இடத்தையில் போட போகிறோம். ஸோ நம்ம மடக்குன பிசு துணி எதுவும் நகராமல் இருக்கிறதுக்காக ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு ஒரு இடத்தையில் போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, ஐப்பட்டி ஃபினிஷிங்கு நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு. ஸோ ரொம்ப ஈஸிங்க. இந்த மாதிரி நீங்கள் தைக்கும்போது ஃபினிஷிங் சூப்பராக இருக்கும், பார்க்க நல்லா நீட்டாக இருக்கும். இப்போ ஐப்பட்டி தைச்சிட்டோம். நம்ம இப்போ ஊக்குப்பட்டி தைக்க போகிறோம். ஐப்பட்டி தைக்கும்போது கெட்ட பக்கமாக திருப்பிட்டு கீழேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஊக்குப்பட்டி தைக்கும்போது நல்ல பக்கம் சைட்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணோம், அதுவும் கீழேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணோம். ரெண்டுமே ஊக்குப்பட்டி ஐப்பட்டி வந்து கீழேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஆனால் ஐப்பட்டி வந்து கெட்ட பக்கத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம், ஊக்குப்பட்டி வந்து நல்ல பக்கமாக வச்சுட்டு அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணணுங்க. ஊக்குப்பட்டி தைக்கிறதுக்கு ஆல்ரெடி நம்ம துணி உயரத்தை பார்த்துட்டோம். அதாவது உயரம் எவ்வளோ வேணும், அப்படி மேலே ஒரு 1 இன்ச்சு கீழே 1 இன்ச்சு அளவு பார்த்தோம். அகலம் வந்து நான் 1.5 இன்ச் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். இப்போ நான் கீழே வந்து 1 இன்ச் அளவுக்கு நம்ம ஐப்பட்டிக்கு மடித்தோமா அதே மாதிரி தான் இதுக்கும் கீழே ஒரு இன்ச் அளவுக்கு மடிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்து 1/2 இன்ச் அளவுக்கு தையல் போட்டுக்கோங்க. ஐப்பட்டி தைச்சோம்ல அதே மாதிரி தான் ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஒரு 1/2 இன்ச் அளவு தைச்சிக்கோங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், அகலம் வந்து நம்மளுக்கு 1.5 இன்ச் அளவுக்கு துணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு தான் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஒரு தையல் போடணும். கீழே எப்படி 1 இன்ச் அளவுக்கு மடக்கணுமோ அதே மாதிரி மேலேயும் 1 இன்ச் அளவுக்கு மடக்கிட்டு தையல் போட்டுக்கோங்க. இப்போ துணியை வந்து கெட்ட பக்கமாக திருப்பிக்கோங்க. இப்போ பிசு துணியை நல்லா உள்ளே விட்டுட்டு அந்த துணியை ஃபுல்லாக கவர் பண்ணி சென்டரில் ஒரு தையல் போட்டுக்கோங்க. இப்போ நான் சென்டராக தையல் போட்டுக்கிட்டேன். இப்போ இதை வந்து ஃபுல்லாக வந்து மடக்கிட்டு நம்ம ஓரத்தையல் மாதிரி போட போகிறோம். இது வந்து ஃபுல்லாக கவர் பண்ணும்போது ஃப்ரண்ட் சைடு பார்க்கும்போது இந்த பிசு துணி எல்லாமே உள்ளே போயிடணும். அதாவது 1.5 இன்ச்சு துணி அப்படியே நம்ம ஃபுல்லாக மடக்கிட்டு தையல் போட்டு போகிறோம். நம்ம ஃப்ரண்ட் சைடு பார்க்கும்போது உங்களுக்கு ஃப்ரண்ட் துணி மாதிரி தான் இருக்கணும். அந்த பிசு துணி 1.5 இன்ச்சு துணி வந்து ஃபுல்லாக உள்ளே மடக்கிட்டு நம்ம தையல் போட போகிறோம். இப்போ நான் கீழே நல்லா 2-3 வாட்டி ஓட்டி விட்டுக்கிறேன் ஓரத்தையில். அப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக வந்து நான் ஓரத்தையில் போட்டுக்கிறேங்க. ஓரத்தையில் போடும்போது நல்லா நீட்டாக போடுங்க. ஏன்னா ஃப்ரண்ட் சைடு பார்க்கும்போது அப்போ தான் அழகாக தெரியும், இல்லைன்னா முன்னும் பின்னுமாக தெரியும். கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக லைனாக ஓரத்தையில் போடுங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம சென்டர் தையல் போட்டோம், இப்போ நம்ம ஓரத்தையில் போடுறோம். ஃபுல்லாக மடக்கிட்டு ஓரத்தையில் போடுறோம். அந்த சென்டர் தையல் போட்டது அந்த 1.5 இன்ச்சு துணியில் போட்டோம். இப்போ நம்ம போடுறது ஃப்ரண்ட்டு பக்கமாக தெரிகிற மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு தையல் போட போகிறோம். பாருங்கள், பார்க்கும்போது ஒரே ஒரு தையல் தான் தெரியுது. நம்ம எல்லாமே அந்த 1.5 இன்ச்சு துணியில் தான் நம்ம அத்தனை தையல் போட்டோம். இப்போ நம்ம ஃப்ரண்ட் சைடில் பார்க்கும்போது ஊக்குப்பட்டியில் ஒரே ஒரு தையல் தெரியுது, ஐப்பட்டியில் 2 தையல் தெரியணுங்க. ஸோ இப்போ நம்ம இப்படி கரெக்டாக மேலேயும் கீழே வச்சு பார்க்கும்போது எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா அதை கட் பண்ணிக்கோங்க. இந்த ஷேப்பில் நம்ம கரெக்டாக கட் பண்ணிக்கலாம். ப்ளவுஸை தைச்சதுக்கப்புறம் நம்ம கரெக்ஷன் பண்ண முடியாது. ஸோ அடுத்ததாக நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து பேக் பீஸ் உடைய நல்ல பக்கமாக எடுத்துக்கோங்க. நல்ல பக்கமாக எடுத்துட்டு அதுக்கு மேலே வந்து ஃப்ரண்ட் பீஸ் 2 பீஸ் இருக்குல்ல, அதை வந்து கெட்ட பக்கமாக திருப்பிக்கணும். கரெக்டாக வச்சுக்கோங்க. கழுத்து பக்கம் சேரணும், ஆம்கோல் சைடு பக்கமாக சேர்ந்து வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம தைக்கும்போது தப்பாக மாற்றி தைச்சிட்டோம்னா அப்புறம் வந்து ஷோல்டர்லாம் எல்லாம் சொதப்பிடும். ஸோ இது தைக்கும்போது பார்த்து தைங்க. எல்லாம் ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ எல்லாம் தனித்தனியாக தைச்சதெல்லாம் இப்போ எல்லாம் பாடியோட ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது இந்த மாதிரி கரெக்டாக வச்சுக்கோங்க. நம்ம வந்து ஷோல்டரு மேலே கரெக்டாக வச்சுக்கணும். அதே மாதிரி ஆம்கோல் சைடும் அதே மாதிரி கரெக்டாக லெவலாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுட்டு தான் ஷோல்டரை வந்து 1/2 இன்ச் அளவுக்கு ஜாயின் பண்ணணும். இப்போ கரெக்டாக நம்ம 1/2 இன்ச் அளவுக்கு தான் நம்ம விட்டுருந்தோம் கட்டிங்கில். ஸோ அதே 1/2 இன்ச் அளவுக்கு தான் நம்ம தைக்கணும். எக்ஸ்ட்ராவாக வந்து 1 இன்ச் அளவுக்குலாம் பிடிச்சி தைச்சிடக்கூடாது, இல்லை 1/4 இன்ச் அளவுக்கும் தைக்கக்கூடாது. கரெக்டாக நம்ம ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு தான் மார்க் பண்ணோம். அந்த 1/2 இன்ச் அளவுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஒரு தையல் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி சேர்த்து தைக்கும்போது அந்த நூலை பார்த்து கட் பண்ணுங்க.
இப்போ நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணிட்டோம். இது வந்து 2 தையல் போட்டுக்கலாம், ஒரு தையல் போடக்கூடாது, 2 தையல் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம 2 தையல் போட்டுட்டோம். இப்போ நம்ம திருப்பி பார்க்கலாம். இப்படி திருப்பி பார்க்கும்போது நம்மளுக்கு ஆம்கோல் சைடு வந்து கரெக்டாக அந்த அர்க்காத்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். கழுத்து பகுதி கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம இப்போ கைப்பகுதியை ஜாயின் பண்ணலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃப்ரண்ட் பக்கமாக இன்ட்டு பண்ண பக்கம் தான் நம்ம ஃப்ரண்ட் பக்கமாக ஜாயின் பண்ணணும். ஸோ இதை அப்படியே திருப்பி போட்டுட்டு இந்த பாருங்க ஃப்ரண்ட் பக்கம் வந்து சேர்ந்துருச்சு. குறைஞ்சி எடுத்த பகுதி வந்து ஃப்ரண்ட் பக்கம் வந்து ஜாயின் ஆகிடுச்சிங்க. குறைஞ்சி எடுத்த பகுதி வந்து இன்ட்டு பண்ணியிருந்தோம். ஸோ அதனால தான் அது ஃப்ரண்ட் பக்கம் தான் வந்து ஜாயின் ஆகணும். இப்போ நம்ம இந்த ஷோல்டர் பகுதி வந்து அதுவும் நம்ம ஃப்ரண்ட் சைடு பக்கமாக தான் இருக்கணும். ஷோல்டருடைய பிசிறு துணி வந்து நம்ம ஃப்ரண்ட் பக்கம் எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கமாக தான் திருப்பி விட்டுட்டு தையல் போடணுங்க. சுற்றி வந்து 1/2 இன்ச் அளவுக்கு அப்படியே தைக்கணுங்க. மெயினாக சொல்கிறேன், இன்ட்டு போட்ட பகுதி வந்து ஃப்ரண்ட் பக்கமாக சேரணும். அதுக்கப்புறம் ஷோல்டர் பிசிறு துணி வந்து நம்ம ஃப்ரண்ட் பக்கமாக தான் வந்து ஜாயின் ஆகணும், பேக் சைடு போகக்கூடாது. ஸோ இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணால் தான் உங்களுக்கு ஃபினிஷிங்கும் நல்லா இருக்கும், உங்களுக்கு சுருக்கம் இல்லாமல் கரெக்டாக வரும். அப்புறம் நம்ம எப்படி தைச்சிட்டு வரும்போது சென்டர்லேருந்து தைச்சிட்டு வரும்போது அர்க்காத்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இந்த பக்கம் அதே மாதிரி நான் ஒரு பக்கம் ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ நான் ஷோல்டரை வந்து ஃப்ரண்ட் பக்கமாக தள்ளிட்டு அப்படியே வந்து 1/2 இன்ச் அளவுக்கு தையல் போட்டுக்கோங்க. நம்ம 1/2 இன்ச் அளவுக்கு தான் தையலுக்கான அளவு விட்டோம், அதோட எக்ஸ்ட்ராவாக வந்து பிடிச்சி தைச்சிடாதீங்க. ஸோ நம்மளுக்கு கரெக்டாக வந்து கை பகுதி தைக்கும் போது அர்க்காத்து கரெக்டாக ஆம்கோல் சைடுக்கிட்டே வருதான்னு பார்ப்போம். அப்படி கரெக்டாக வந்தாச்சா நீங்கள் ஃபினிஷிங் ஜாக்கெட் சூப்பராக பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். இப்போ நம்ம கைப்பகுதியை ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ தையல் வந்து இன்னொரு தையல் போட்டுக்கிறேன் நான், ஏன்னா 2 தையல் போட்டுக்கணும், இல்லைன்னா பிரிஞ்சு வந்துடும் கைப்பகுதி. ஸோ நம்ம தைச்சதுலேயே வந்து அதே 1/2 இன்ச் அளவுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வந்து இன்னொன்று ஒரு தையல் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு தையல் போட்டேன், இப்போ 2வது ஒரு தையல் போட்டுக்கிறேன். இப்போ நம்ம தைச்சிட்டோம். இப்போ நான் விரிச்சிட்டு காட்டுறேன் பாருங்கள். கைப்பகுதி பாருங்கள், சூப்பராக ஃபினிஷிங் ஆகிடுச்சி. இப்போ நம்ம இன்னொரு கையை ஜாயின் பண்ண போகிறோம். கைப்பகுதியை இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம ஃப்ரண்ட் பக்கமாக இருக்கா இன்ட்டுன்னு கரெக்டாக செக் பண்ணிவிட்டு அப்படியே அது மேலே அப்படியே போட்டுடணும். அந்த ஷோல்டர் மேலே போட்டுட்டு அப்படியே லைனிங் துணி மேலே திடீனுங்க. அப்படியே நம்ம தையல் ஸ்டார்ட் பண்ணலாம். 1/2 இன்ச் அளவுக்கு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு தையல் போட்டுக்கோங்க. நம்மளுக்கு ஃப்ரண்ட் பக்கம் இன்ட்டு பக்கம் போட்ட பக்கம் வந்து கரெக்டாக வந்துடுச்சு. ஷோல்டரும் நம்ம ஃப்ரண்ட் பக்கமாக தான் இருக்கணும். ஷோல்டர் பிசுட்டு துணி இருக்குல்ல, அதை வந்து ஃப்ரண்ட் பக்கமாக வர மாதிரி வச்சுட்டு அப்படியே தையல் போட்டுக்கோங்க. 1/2 இன்ச் அளவுக்கு தையல் போட்டுக்கணும். நம்ம ஷோல்டர்லேருந்து ஒரு பகுதி தான் இந்த பக்கம் தைச்சிருக்கோம் 1/2 இன்ச் அளவுக்கு. மீதி வந்து ஷோல்டர்லேருந்து இன்னொரு பக்கமாக இருந்து இந்த பக்கம் ஆம்கோல் சைடு வரைக்கும் அப்படியே தைக்கணுங்க. 1/2 இன்ச் அளவுக்கு ஸ்ட்ரெயிட்டாக தைச்சிக்கோங்க. அர்க்காத்து கரெக்டாக ரெண்டும் சேமாக இருக்கிற மாதிரி வச்சு தைச்சிக்கோங்க. இப்போ நான் 2 தையல் போட்டுக்கிறேன். எப்போவுமே வந்து 2 தையல் போட்டுக்கணும்ல, அதனால் எல்லாமே ஃபுல்லாக வந்து 2 தையல் போட்டுக்கிறேன். இப்போ நம்ம முழுசாக வந்து கைப்பகுதியை ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ கைப்பகுதியை ஜாயின் பண்ணிட்டோம். பாடி பீஸையும் கையுடைய சுற்றளவையும் மார்க் பண்ணி நம்ம தைக்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நல்லா ரெண்டுமே சேமாக வச்சுட்டு ஆம்கோல் கரெக்டாக வச்சுக்கணுங்க. வச்சுட்டு இந்த மாதிரி 1.5 இன்ச் அளவுக்கு தான் நம்ம மார்க் பண்ணியிருந்தோம். நம்ம அர்க்காட் பண்ண இடத்த கூட பண்ணிக்கலாம், இல்லை உங்களுக்கு அர்க்காட் பண்ணது மறைஞ்சிச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட நீங்கள் இந்த மாதிரி 1.5 இன்ச் அளவுக்கு நம்ம தையல்கான அளவு விட்டுருந்தோம். கீழே அதே மாதிரி 1.5 இன்ச் அளவுக்கு தான் தையல்கான அளவு விட்டோம். ஸோ அப்படியே நீங்கள் 1.5 இன்ச் அளவுக்கு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஒரு தையல் போட்டுக்கலாம். கைப்பகுதியிலேருந்து நம்ம இது ஆம்கோல் அக்கல் சைடு வரைக்கும் 1.5 இன்ச் அளவுக்கு அப்படியே ஜாயின் பண்ணிக்கோங்க அந்த மார்க் பண்ண இடத்துல. அப்படியே நம்ம உடம்பு பீஸும் 1.5 இன்ச் அளவுக்கு தான் விட்டோம். ஸோ அதையும் நல்லா ஈக்குவலாக ரெண்டும் கீழே வந்து ஈக்குவலாக வச்சுட்டு அப்படியே ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மேலேருந்து கையிலேருந்து அக்கிலேருந்து கீழே வரைக்கும் 1.5 இன்ச் அளவு தைச்சிக்கிட்டோம். இப்போ நான் எக்ஸ்ட்ரா ஒரு 2-3 தையல் ஆட் பண்ணிக்குவோம்ல, அது வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் வந்து ஒரு 2-3 தையல் ஆட் பண்ணிக்கிறேன்.
இப்போ நம்ம மோட்டானா பிரிச்சுக்கலாம். அதுக்கு தான் இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக 3 தையல் நான் ஆட் பண்ணிக்கிறேங்க. நான் எக்ஸ்ட்ராவாக 3 தையல் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ நம்ம சைடில் வந்து பிசு துணி மாதிரி தூக்கிட்டு இருக்கு பாருங்கள், அது ஃபினிஷிங்காக ஓரத்தையல் மாதிரி போட்டுக்கோங்க. அந்த ஓரலாக் மாதிரி பண்ண மாதிரி இருக்கும். நம்ம ஃபினிஷிங்காக ஓரத்தையல் மாதிரி போட்டுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த இடத்துல வந்து பிசு துணி மாதிரி பிரிஞ்சிட்டு வராமல் இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க. இப்போ நம்ம ஒரு பக்கம் வந்து கையும் பாடி உடம்பெல்லாம் ஜாயின் பண்ணிட்டோம். ஸோ இதே மாதிரி தான் இன்னொரு கைப்பகுதியும் அப்படியே ஜாயின் பண்ணணுங்க. அதே மாதிரி 1.5 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு ஆம்கோல் சைடும் மார்க் பண்ணிவிட்டு கீழேயும் இடுப்பு சைடும் அதே மாதிரி மார்க் பண்ணி தைச்சிக்கோங்க. இப்போ நானுங்க ஃபினிஷிங் பாருங்கள், எல்லாமே பர்ஃபெக்டாக முடிஞ்சிருச்சு. எல்லாரும் இந்த அளவுக்கு பொறுமையாக சொல்லி கொடுத்துருப்பாங்களான்னு எனக்கு தெரியாதுங்க. நான் முழுக்க பொறுமையாக சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தா உங்களுக்கு வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துருக்கும். இதே மாதிரி நிறைய ஜாக்கெட் தைக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. அஸ்ஸலாமு அலைக்கும்.